எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹெர் ஸ்டோரிஸ் பக்கத்திற்கு நம்மளுடைய ஹெர் ஸ்டோரிஸ் கான்வர்சேஷன்ஸ்க்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் ஒன்று எடுத்திருக்கோம். போன வாரம் நம்ம பேசின ஒரு டாபிக்குடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரம் நம்ம பேச போறோம். போன வாரம் பப்ளிக் டாய்லெட்ஸ், இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸும் பொதுவாக பெண்கள் இங்க இருக்கக்கூடிய பொது கழிவறைகளை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஒரு யூசர்ஸ் உடைய சைட்ல இருந்து நம்ம போன வாரம் பேசணும். அதோடைய கண்டினியூஷனா இந்த வாரம் ரெண்டு பெண்கள், ரெண்டு பேருமே தன்னார்வலர்கள். அவங்க பண்ணின ஒரு ஆடிட், ஒரு டாய்லெட் ஆடிட். அதுல அவங்க பங்கேற்ற தகவல்களை சேகரித்திருக்கிறாங்க. அப்ப அந்த தகவல்களை சேகரித்து அவங்க பண்ண ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டுடைய பெயர் கக்கூச காணம். இது 2018 வெளியான ஒரு சோசியல் ஆடிட், ஒரு டாய்லெட் ஆடிட். இந்த ஆடிட்டுடைய ரிப்போர்ட் தாகம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு செய்த இந்த பப்ளிக் டாய்லெட் ஆடிட், அதனுடைய ரிசல்ட் எல்லாமே அவங்க கிட்ட இந்த கக்கூச காணம் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் கையில கிடைச்ச பிறகு நம்ம ஒரு சமூகத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதை ஒரு ஆடிட் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி அதற்கான தீர்வுகளை ஒரு அமைப்பினர் எடுத்து முன் வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்வுல அரசாங்கம் எவ்வளவு எடுத்திருக்காங்க எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அப்புறம். இந்த ரிப்போர்ட்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதை தகவல் சேகரித்த இந்த பெண்கள் எப்படிலாம் சேகரிச்சாங்க, என்ன பண்ணாங்க, இந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம விலாவாரியாக மிக விரிவாக இன்னைக்கு நம்ம உரையாட போறோம். நம்ம கூட இன்னைக்கு ரெண்டு பேர் இணைந்திருக்கிறாங்க. ஒண்ணு மகாலட்சுமி, இன்னொன்னு பாலின். மகாலட்சுமி தன்னார்வலராக இங்க தாக ஃபவுண்டேஷன்ல கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு இப்ப அவங்க ஒரு மென்பொருள் கணியாளராக அவங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாலின் ஒரு மாணவி. அவங்க இப்போ சட்டம் பயின்றுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இறுதி ஆண்டு சட்டக்கல்லூரியில அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் தன்னார்வலர் தான். இப்போ ஒரு ஜெனரலைசேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தன்னார்வலர்கள் ஒரு என்ஜிஓ அப்படின்னா அவங்களுடைய வேலை இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது. அது ஏதோ இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு குடிசை பகுதி ஒண்ணுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை சோப் போட்டு அவங்களை குளிப்பாட்டி முடி வெட்டி அவங்களுக்கு பவுடர் போட்டு அவங்களை பளபளன்னு ஆக்குறது அப்படிங்கறதான் தன்னார்வலர்கள் செய்யக்கூடிய பணியாக சமூகம் தொடர்ச்சியாக ஒரு பொதுமையான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா இந்த பெண்கள் இன்னொன்னும் சொல்லி ஆகணும், இந்த மாதிரியான துறையில ஒரு என்ஜிஓல பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அதுல பெரும்பான்மை ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் நம்ம பெருசா தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சமூகத்துல ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு என்னவா இருக்குதுன்னா, நீ வெளியே போய் சம்பாதிச்சுட்டு நீ காசு கொண்டு வந்துதான் ஆகணும். பொருளாதார ரீதியாக ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா தான் அதை வேலையாக, அதை பணியாக இந்த சமூகம் இன்றளவும் கொள்கிறது. அப்போ இந்த வருமானம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம ஒரு தன்னார்வல பணி செய்யக்கூடியவர்கள், அதுல பெண்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய விழுக்காடு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அப்ப அப்படி வேலை செய்த இரண்டு பெண்கள் கிட்டதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ வெல்கம் டு அவர் ஹெர் ஸ்டோரிஸ் கான்வர்சேஷன்ஸ். மகாலட்சுமி வணக்கம், வாங்க. அண்ட் பாலின் வணக்கம், வாங்க. வணக்கம். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நான் மகாலட்சுமி கிட்ட இருந்தே முதல் கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த அவள் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவும் ஓபன்னே அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவை பத்தியும் நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப் மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா. ஓகே, அவள் விமன் எம்பவர்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு என்ஜிஓ. அதுல நம்ம விமன் எம்பவர்மெண்ட்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டாக் பீரியட்ஸ், அந்த மாதிரி. அந்த டாக் பீரியட்ஸ் கூட இன்னொன்னு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த ஓப்பன் டாய்லெட்ஸ்க்காக, அதாவது பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறது சில விஷயம் மட்டும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா டாய்லெட்டுமே சரி, பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லாததுனால எவ்வளவு பேர் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. பிளஸ் அது ஒரு கட்டத்துல மன உளைச்சல் ஆகும். இப்போ டெய்லி கம்யூட் பண்ற ஒரு சில பேருக்கு அது இங்க இல்லையே அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். இப்போ இதுவும் ஒரு பெரிய இஷ்யூவா தான் நாங்க பாக்குறோம். அதனால ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஓப்பன் இனிஷியேட்டிவ். இதுவும் அவள் கீழே தான் வரும். ஆமா. சோ இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ் விட்டு இப்ப நீங்க கக்கூச காணும்னு இப்ப பண்ணீங்க இல்லையா, அது எதன் கீழே நீங்க பண்ணீங்க? ஓப்பன் கீழே பண்ணீங்க? ஓப்பன் கீழே தான் பண்ணது. கக்கூச காணும் ஈவெண்ட் எப்படி சொல்றதுன்னா இதை ஒரு பெரிய ரீச் கொண்டு வரதுக்காக. ரீச்னா இது மக்களுக்கு புரியணும், இது பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு. வீட்டுல டாய்லெட் இருக்குன்னா நம்ம அமைதியா இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. கண்டிப்பா டாய்லெட்ன்றது ஒரு அடிப்படை. அதுக்காக அது ஒரு புரியலுக்காக தான் நாங்க வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்காக தான் கக்கூச காணும்னு ஈவெண்ட் நடத்தினது. அதனால அது ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு நிறைய பேரை வர வச்சு பண்ணது. என்ன பண்ணீங்க அந்த ஈவெண்ட்ல?
இந்த மாதிரி டாய்லெட்ன்றது வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து சென்னையில இல்லவே இல்லை. அதாவது இருக்கு, ஆனா ஃபங்க்ஷனலா இல்ல. அதாவது என்ன சொல்றது, இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஃபங்க்ஷனலா இருந்தா மட்டும்தான் அது இருக்குன்றதுக்கு ஒரு யூஸ் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா அது ஃபங்க்ஷனலா இருக்கணும் கண்டிப்பா. அதனால அந்த ஃபங்க்ஷனலா இல்லைன்னா யாருமே யூஸ் பண்ணதுக்கு எதுக்கு டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க வந்துட்டு கக்கூச காணுன்ற ஈவெண்ட் பண்ணது. அதுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு குரல் கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்களான்னு தெரியாது. அதனால வந்துட்டு எங்களால மீட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட் பண்ணும். அதுல வந்துட்டு தொல் திருமாவளவன் சார் வந்துட்டு வர வச்சிருந்தோம். அதனால அவரும் சொல்லியிருந்தாரு, இது வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை வந்துட்டு வெளியே கொண்டு வந்தோம். இந்த இந்த டாபிக்கே வந்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, என்னது கக்கூச காணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க. பட் நம்ம வீட்டுல டாய்லெட் இருக்கிறதுனால தான் நம்ம சிரிக்கிறோம். அது இல்லாததுனாலதான் வந்துட்டு அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம். அது இல்லைன்னா முக்கியமா பெண்களுக்கு அதுதான். ஓகே, கிரேட். சோ நீங்க சொல்லும் போதுதான் அது பொழிச்சுன்னு நமக்கே வந்து நெத்தியில அடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன்னா அது இல்ல அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தான் வந்து இது என்ன வழி அப்படிங்கறத புரியும். நம்ம வந்து அது இருக்கு அப்படிங்கறதுல வந்து நம்ம ரொம்ப அதை கூலா தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். அருமை. சோ அடுத்த கேள்வி வந்து நான் பாலின் கிட்ட முன்வைக்கிறேன். பாலின், ஒரு தன்னார்வலராக இந்த மாதிரி தகவல் சேகரித்த உங்களுடைய அனுபவங்கள் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா பெரும்பாலும் நம்ம வீடுகள்ல வந்து நம்ம பெண்களை நம்மளுடைய கண்மணி போல பார்த்து வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்பாம நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கிறோம். அப்போ பெண்கள் வெளியே போய் தன்னார்வலராக இந்த மாதிரி தகவல் சேகரிப்பு எல்லாம் செய்யும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு? இதுல தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது அப்படின்னும், எனக்கு கிடைத்த ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்னும் நீங்க எதை சொல்வீங்க? இது வாலண்டியரிங் இந்த மாதிரி போறதுனால இப்ப நான் வந்து ஒரு 17 இயர்ஸ்ல ஆரம்பிச்சது. எங்க வீட்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் விட மாட்டாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாமே நீங்க ஆக்சுவலா ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த வெயில்ல, ரோட்ல, பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரியான வேலைகளா தான் இருக்கும். ஆப்வியஸா நம்ம எல்லாரும் வந்து இந்த அழகா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு வெயில் படாம இருக்கணும், அந்த மைண்ட் செட்ல எல்லாம் எங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு வாலண்டியரிங். வீட்லயும் அது எடுத்துட்டோன்னே கஷ்டமா தான் இருந்துச்சு. பாக்குறவங்க எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன கொஞ்சம் கூட இப்படி இருக்கிற, கருத்து போயிட்டேன், இந்த மாதிரியான இது கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு வரும். அண்ட் அதெல்லாம் ஆப்வியஸ்லி நாங்க தாண்டிதான் வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த ஆடிட் பண்ண இதுலயே வந்து நாங்க பெரம்பூர்ல ஒரு சைனிங் கேம்பெயின் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தோம். அப்ப வந்து நான் நிறைய நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்களுக்கு வந்து பெருசா புரிதல் இல்ல நிறைய விஷயங்களுக்கு அப்படின்னு. இந்த டாய்லெட் இஷ்யூ எல்லாம் நாங்க பேசும்பொழுது நிறைய அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா என்கிட்ட பேசினாங்க. ஓகே, நிறைய சும்மா ரோட் சைட்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்க கிட்ட சைன் வாங்குற அந்த இதுல. சோ அது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப, நான் நடத்தின அந்த ஈவெண்ட் மாதிரி அது நான் தான் அதுல இன்சார்ஜா இருந்தேன். சோ அப்பவே எனக்கு ரொம்ப எனக்கு இது வரைக்கும் இருந்ததுல அது ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கொஞ்சம் கஷ்டமா இது வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணது எப்போனா, சைதாபேட்ஸ்லம்ல வந்து நாங்க இந்த மாதிரி ஆடிட்காக போயிருந்தோம். சோ அங்க இருக்க பெண்கள் கிட்ட வந்துட்டு மெயினா வந்து இந்த சானிட்டரி நாப்கின் யூசேஜ் பத்தி, அதாவது டாக் பீரியட்ஸ்னு இன்னொரு இனிஷியேட்டிவ் நாங்க நடத்திட்டு இருந்தோம். சோ மகா வந்துதான் ஓபன் பாத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து டாக் பீரியட்ஸ் இனிஷியேட்டிவ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த டைம் வந்துட்டு அவங்க எந்த மாதிரி சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்காக, அந்த சர்வே எடுக்கிறதுக்காக அங்க போகும்போது ஒரு ஆண்டி, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 55 வயசு, 50ல இருந்து 55 வயசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கும். அவங்க கிட்ட நாங்க கேட்கும்பொழுது, நீங்க என்ன எப்படி இது பண்ணுவீங்க, ஆனா அவங்க எல்லாம் நீங்க ஆப்வியஸ்லி அவங்களுடைய இதுக்கு வந்து துணி வைக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, எனக்கு வந்து நான் டாய்லெட் போகவே மாட்டேன், ஏன்னா என்னால யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 ரூபாய் கொடுத்து நான் அங்க போனோம், அந்த 2 ரூபாய் எனக்கு நான் தேடுவேன் வீட்டுல. எனக்கு ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, எனக்கு பசங்க கிடையாது, நான் தனியா இங்க என் வீட்டுல இருக்கிறேன், நான் துணி துவைச்சிட்டு என் வேலை பார்த்துட்டு நான் இருப்பேன், அந்த 2 ரூபாய் எனக்கிட்ட கிடையாது அந்த டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு. அதனால நான் நிறைய கம்மியா சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணேன். எங்க என்னால ஃபெசிலிட்டி இருக்கு, எனக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி, நான் எங்கேயோ வெளில போகும்போது என்னால யூஸ் பண்ண முடியல இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த இடத்துல ஈவினிங், அதாவது கொஞ்சம் நைட் டைம்ல எல்லாம் யாரும் இல்லாத போது நான் யூஸ் பண்ணுவேன் நாங்க. சோ அப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது, இப்ப நம்ம வீட்டுல டாய்லெட் இருக்கு, நம்ம அதுக்கு வந்து நம்ம போறோம் யூஸ் பண்றோம், அது ஒரு இஷ்யூவா, ஒரு பப்ளிக் டாய்லெட்ன்றது வந்து ஒரு பிரச்சனையா பார்த்தது கூட கிடையாது. அது தேவைன்ற விஷயத்தையே நான் அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணேன். சோ அது அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இந்த இஷ்யூக்கான கிரவுண்ட் லெவல் இம்பாக்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு.
ஓகே, சோ வெல் செட், சோ வெல் செட். சோ உங்களுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய பெஸ்ட் அனுபவம் ஓகே, பட் உங்களுடைய ஒஸ்ட் அனுபவம் தான் உங்களுடைய லைஃப்ல ஐ திங்க் இட் ஷுட் ஹவ் பீன் யுவர் பெஸ்ட் அனுபவம். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய புரிதலை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அருமை. சோ அடுத்த கேள்வி நான் மகா கிட்ட முன்வைக்கிறேன். இந்த கக்கூஸை காணும் அப்படின்ற இந்த ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் நீங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை தொடங்கும் பொழுதே தெளிவா ஒரு விஷயம் சொல்றீங்க. அபிஷியல் டேட்டா படி 2012ஆம் ஆண்டு மொத்தம் வந்து சென்னையில இருந்த கணக்கெடுக்கப்பட்ட பொது கழிவறைகளுடைய எண்ணிக்கை வந்து 572 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க ஆர்டிஐ போட்டு 2017-18 நீங்க விசாரிக்கும் பொழுது 714 பொது கழிவறைகள் இருந்தது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்றீங்க 10 ஜோன்ல. அப்ப இந்த வேறுபாடு, அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல 572 இருக்கு, ஆனா ஆர்டிஐ போட்டு நீங்க கேட்கும் பொழுது அவங்களே 714 உங்களுக்கு தகவல் தர்றாங்க. இந்த வேறுபாட்டுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு வந்துட்டு கக்கூஸ காணும்னு சொல்றோம்ல, அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன். அது ஏன் காணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஆக்கிரமிப்பு. எப்படின்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அது யாருமே யூஸ் பண்ணலாம். இப்ப பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம சாமான் எல்லாம் போட்டு வைப்போம், போட்டு வைக்கிறாங்க. போட்டு வச்சு கடைசியில அது அவங்க கட்டுப்பாடுல வருது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பப்ளிக் டாய்லெட் எப்பவுமே ஈரமாவே இருக்காது கண்டிப்பா. ஏன்னா யூஸ் பண்ணலாம், அது எப்படி ஈரமா இருக்கும்? நல்லா புதுசா இருக்கும், எல்லா சாமானையும் போட்டு வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு மந்தவெளியில ஒரு டாய்லெட், அது எப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஷெட்டுக்கு பக்கத்துல இருக்கும், மெக்கானிக் ஷெட்டுக்கு பக்கத்துல. அதனால அவங்களோட பொருள் எல்லாம் வந்துட்டு அந்த பப்ளிக் டாய்லெட் தான் போட்டு வைப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பப்ளிக் டாய்லெட்னா மோசமாலாம் இருக்காது. அது ரொம்ப ட்ரையா இருக்கும். யூஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும், நார்மலா ஒரு வீடு இருக்க இடம் மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க எல்லா சாமானையும் போட்டு வச்சுட்டு எப்படி சொல்றது, யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால நம்ம கிட்ட அந்த புத்தி இருக்கு, எப்படின்னா யாருமே யூஸ் பண்ணலன்னா சும்மா இருந்துச்சுன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி போன்ற ஒரு இதுதான். அதனால பிளஸ் இது வந்துட்டு நம்மளோட மக்களோட பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு வந்துட்டு கண்டினியூஸ் மானிட்டரிங் இல்ல, ஆடிட் இல்ல, இன்ஸ்பெக்ஷன் இல்ல. சரி இந்த வருஷம் வந்துட்டு இப்ப இவ்வளவு டாய்லெட்ஸ் இருக்குன்னா இந்த டாய்லெட்ஸ் வந்துட்டு எவ்வளவு மக்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த வருஷம் யோசிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் வருஷம், இப்போ இந்த வருஷம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறோம், நெக்ஸ்ட் வருஷம் இன்னொரு கணக்கெடுப்பு எடுக்கிறோம். இப்ப 2 வருஷத்தையும் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி பண்ணாதான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீ கட்டி வச்சது கணக்கு மட்டும் கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா கவுண்ட் இருக்காது. அதனால இதுதான் மெயின் ரீசன்ஸ். ஓகே, கிரேட். சோ அப்ப நீங்க 2 பக்கத்துலயுமே வந்து நீங்க சிக்கல் இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. சோ அரசாங்கம் பக்கத்துல வந்து அவங்க அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, கட்டி போடுறதோட அது ஒரு கான்ட்ராக்ட் யார்ட்டே ஒருத்தர் கொடுக்கறதோட அவங்களே கடமை முடிஞ்சதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அப்பா ஏதோ ஒண்ணு காலியா இருக்குதுன்னா அது ஏன் இடம் அப்படின்ற உரிமை கோரல் அப்படிங்கிறது பொது சொத்தை தானே தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு பழக்கம் மக்கள்கிட்டையும் இருக்கு. சோ தி எரர் லைஸ் ஐதர் சைட்ஸ், 2 பக்கத்துலயுமே தவறு இருக்கு. அருமை. சோ அடுத்த கேள்வி, ஏன்னா இப்ப நம்ம இந்த கேள்வியை நான் ஏன் ரொம்ப முக்கியமா முன்வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து இது பண்றதுக்கு நம்ம ஒரு ஆக்ட் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கே இப்ப கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பொது மேடைகள்ல பேசிட்டே தான் இருக்கோம் தொடர்ச்சியாக. ஆனா திருவொற்றியூர் பேருந்து நிலையத்துல வந்து பாலின் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து அந்த இதுல குறிப்பிட்டிருக்காங்க. கைகளால் மலம் அள்ளுவதை பார்த்திருக்கிறோம். அங்க இந்த மாதிரி திருவொற்றியூர் பேருந்து நிலையத்துல ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றத உங்களுடைய ரிப்போர்ட்ல நீங்க மென்ஷன் பண்றீங்க. சோ அது பத்தி பாலின் வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். கைகளால் மலம் அழுவதை நீங்கள் பார்த்த அனுபவம் இருக்கா? அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு மகா போயிருந்தாங்க ஆடிட்டுக்கு. சோ மகா வந்து அதுல அவங்கதான் இன் பர்சன் அது வந்து பாத்துருந்தாங்க. அந்த ஒருத்தவங்க கிட்ட இன்டர்வியூ பண்றதா இருக்கட்டும், அது ஆக்சுவலா மகா தான் போனாங்க. நாங்க வந்துட்டு ஆக்சுவலா டீம்ல இருந்து நாங்க எங்களுக்கு வந்து அவங்க வீடியோ எடுத்து பாக்குறதா இருந்துச்சு. சோ இதுக்கு முன்னாடிதான் நான் இந்த மாதிரி நான் பாக்குறது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு ஒண்ணு இருக்குதுன்றதே எனக்கு வந்து பர்சனலா நான் இதுல போயிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க பேசுற விதம் எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து சொல்றதா இருக்கட்டும், எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், அந்த வேலைன்னு இல்ல, அந்த வேலையினால அவங்க எவ்வளவு வந்து அஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸுமே கவர்மெண்ட் அவங்களுக்கு யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. பட் இன்டெப்த் நீங்க இதை பத்தினா நீங்க மகா கிட்ட கூட கேட்கலாமா, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஐ திங்க் ஐ கேன் கெட் பேக் டு மகா. மகா, ஏன்னா நீங்க எனக்கு ஏற்கனவே அந்த குட்டி குட்டி வீடியோஸ் அனுப்பி வச்சிருக்கிறேன் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பத்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ திஸ் क्वेश्चन இஸ் டு யூ. இது நீங்க பாத்தீங்களா? பாக்கும்போது how did you even feel? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க அந்த பாட்டிங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க பேசினப்போ வந்துட்டு எங்களை நம்பினதுனால வந்துட்டு அந்த டாய்லெட், அதாவது இது வந்துட்டு திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் சொல்லுவோம்.
அந்த இடத்துல 2 பாட்டிங்க வந்துட்டு அந்த டாய்லெட் வாசல்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால நாங்க வந்துட்டு எதாச்சே பேச்சு கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கான்வோக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, வா உன்னை கூட்டு போய் பின்னாடி காட்டுறேன்னு சொல்லி எங்களையும் எங்க கூட இந்த 2 வாலண்டியர்ஸ் நாங்க 3 பேர் போய் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இப்படிதாம்மா ஒரு பள்ளம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு குட்டி பக்கெட் போட்டு நாங்க இப்படிதாம்மா வர தண்ணி எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி கீழே ஊத்துவோம்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி பண்ணி காமிச்சாங்க. எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது என்ன இது இவ்ளோ. அவங்க வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்துட்டு டெய்லி போயிட்டு மீன் வித்துட்டு திரும்ப வர்றது வந்து முடியல வயசாகிறதுனால. அவங்கனால சும்மா வீட்டுல நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு சும்மா உட்காரதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இந்த பாத்ரூமை பார்த்துட்டு உட்காந்தா வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ₹1 ₹2 கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போய் அவங்க உட்காந்தாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு கஷ்டம் எப்படின்னா, அவங்களுக்கு சேலரி வருது இல்ல எதுவுமே வருது இல்ல. அவங்க எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஏதோ ஒரு ₹10 கிடைச்சா கூட போதுமா அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க. அவங்க நேரா போயிட்டு இந்த வந்துட்டு எனக்கு நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், ஏன்னா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல, அதனால அந்த ₹10 நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அதனால இந்த டாய்லெட் ஃபுல்லா என் பொறுப்புலதான் இருக்கு, இங்க வந்துட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல, அதனால நான் கையாலேயே அள்ளி ஊத்திருவோம், எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எனக்கு ₹10 கிடைக்குது, நான் ஒரு 2 வேலை சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கவே அவங்களுக்கு அது பெருசா தெரியல. நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கானா. பட் இன்னொன்னு வந்துட்டு தியரட்டிக்கலா தான் வந்துட்டு இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் வந்துட்டு அதாவது நடைமுறையில இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப தியரட்டிக்கல். ஆனா பிராக்டிக்கலா அது இன்னுமே இருக்கு. நாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பாக்குறோம், உள்ள ட்ரைனேஜ்குள்ள இறக்குறாங்க, அவங்கள வெளியே இழுக்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு மெஷின்ஸ் இருக்கு, ஆனா அது எதையுமே வந்துட்டு ஒரு மனுஷன் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மெஷின்ஸை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஓகே, தட்ஸ் ரியலி வெரி சேட் இல்ல. ஏன்னா நமக்கு வந்து டெக்னாலஜி இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த நீங்க அந்த டெக்னாலஜி வரைக்கும் கூட போட வேண்டாம். நீங்க செய்யும் போதே ஒரு டாய்லெட் நீங்க பிளான் பண்ணி நீங்க கட்டும் போதே அதுக்கு வெளியில எப்படி வாட்டர் லைன், ஒரு கட்டர் லைன், ஒரு சூவேஜ் நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. யாரோ ஒருத்தர் போய் அதை அள்ளி ஊத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு அந்த பிளானிங், பேசிக் பிளானிங் கூட இல்லாம நம்மளுடைய டாய்லெட்டுகள் வந்து கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையில் ரொம்ப வருந்த வேண்டிய ஒரு விஷயம் இது. சோ இது அடுத்த கேள்வி உங்களுக்கே தான் மகா. ஏன்னா இப்ப நம்ம பேசும்பொழுது அவங்க பாலின் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அந்த கிளீனர்ஸ்க்கு தேவையான கிளீனிங் மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. கிளீனிங் மெட்டீரியல், ஒரு கையில வந்து ஒரு ரப்பர் கிளவுஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ப்ராப்பரா அதை பெருக்கிறதுக்கான விஷயமோ அல்லது ஒரு கிளீனிங் லிக்விடோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொடுக்காம, ஏன்னா பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னையில இருக்கக்கூடிய மாநகராட்சி பொதுக்கழிவறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்றது, கான்ட்ராக்ட் கொடுக்கறது அப்படின்னா அது ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அதை செய்யும் போது அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டர்ஸ் ஏன் இந்த கிளீனிங் மெட்டீரியல் மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்லை? கிளீனிங் மெட்டீரியல்ஸ்ன்றதை தாண்டி கிளீனிங் மெட்டீரியல்ஸ் ஒரு பக்கம், பட் அவங்களுக்கான சேலரி கரெக்ட் கண்டிப்பா போறது இல்ல. அதுல எப்படி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். சேலரியே போகாதப்போ நம்ம கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அது ஒரு நடக்காத விஷயம். நாங்க வந்துட்டு பேசினதை வச்சு இந்த ஃபீல்ட்ல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் சொல்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரோ இல்ல நம்மளே உருவாக்கி ஒரு ஆன்சரோ சொல்ல முடியாது. அதனால அவங்க கிட்ட பேசினதை வச்சு நான் 2-3 ஆன்சர் சொல்றேன். என்னன்னா, ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி, நான் வந்துட்டு இப்போ நீங்க 2-3 பேர் வரீங்களா, நீங்க வந்து போறப்போ நீங்களே காசு கொடுத்தா வாங்கிப்பேன், ஒரு ₹5 கொடுத்தீங்களா வாங்கிப்பேன், என் பேர பேத்தி பசங்க நம்ம வரப்போ அந்த ₹5 கொடுத்து அதுங்களுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன இது எப்படின்னா, அவங்கள்ட்ட சேலரி இல்ல, அந்த கான்ட்ராக்டர் எப்போ அவங்க பாக்குறாரோ அப்பதான் தருவாராம். அதிகமா என்னன்னா ஏஜ்டு விமன் தான் இருக்காங்க, இல்ல தாத்தாங்களோ, ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க தான். ஏன்னா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, எனக்கு ₹10 கொடுத்தா கூட ஓகேப்பா ஒரு வேலை டீக்கு அப்படின்ட்டு தான் அவங்க இருப்பாங்களே தவிர, ஏன்னா அந்த வயசுல அவங்களுக்கு யாரோ கூப்பிட்டு வேலை கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ₹100 கொடுத்தாலும் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொன்னாங்க. நான் என் கான்ட்ராக்டரை பார்த்தப்போ வந்துட்டு அந்த ஆளு எப்பமா எப்பயாச்சும் வருவான், வந்தா வந்துட்டு ஒரு 2000 கொடுப்பான். இது வந்துட்டு அவர் பாக்குறப்பதான் கொடுப்பாரு, மாசம் மாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதனால இவங்களுக்கு சேலரியும் வர்றது இல்லை. அதனால இது வந்துட்டு சேலரி வர்றது இல்லைன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னும் 2 விஷயம் என்ன சொல்லலாம், சில பேர் வந்துட்டு நீங்க கண்டிப்பா காசு கொடுத்தா நான் உள்ள அனுப்புவேன்வாங்க. அது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பாட்டி சொன்னாங்க, நீயே எனக்கு எவ்வளவு ஏதாச்சும் கொடுத்தா எனக்கு ஓகேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நீ எனக்கு காசு கொடுத்தா போகணும்னு சொல்லி, அவங்களும் சரி இல்ல நீயே கொடுத்தாலும் ஓகேன்றல, இந்த 2 பேருமே சரி டாய்லெட்டை கிளீனா வச்சுக்கதான் பாப்பாங்க. அந்த டாய்லெட்டை கிளீனா வச்சுக்கணும்னா அவங்க கிட்ட இருக்க காசு தான் போடுவாங்க. அவங்களுக்கு வர அந்த கொஞ்சம் காசுலயும் சரி அவங்க வந்துட்டு மாஸ்க் வாங்குறதோ கிளவுஸ் வாங்குறதோ இந்த வேலை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு அவங்களுக்கு சேர்த்து வைக்கதான் பார்ப்பாங்க. அதுல அவங்க பண்ற ஒரே வேலை தொடப்பம், அது ஒரு வருஷத்துக்கு கூட அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க.
இன்னொன்னு வந்துட்டு இந்த ஃபெனாயில் வாங்குறது, எது ரேட் கம்மியா இருக்கும் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வேலைதான். எவ்வளவு அவங்களுக்கு சிக்கன் பண்ணி நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், சிக்கன் பண்ணி காசு எடுப்போம், அப்படிதான் அவங்களுக்கு பண்ண முடியுமே தவிர வந்துட்டு வாங்குற 2000 ரூபாயும் போட்டு அழிக்க முடியாதுல்ல. அதனால இந்த மாதிரி விஷயம் தான் வந்துட்டு கிளீனர்ஸ்க்கு நடக்குது. அவங்களையும் சரி, இவங்க கவர்மெண்டோட ஸ்டாஃப்ஸா இருந்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதே நம்ம ஊர்ல வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் தான் சம்பளம், இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேது. எங்க கேட்டாலுமே வந்துட்டு ஃபுல் சேலரி இல்லைன்னு தான் சொல்றாங்க. எங்கேயுமே நாங்க ஒரு இடத்துல கூட எனக்கு கிடைச்சதுமா ஃபுல் சேலரி மாசம் வந்ததுலாம் யாருமே இது இருக்க சொன்னது இல்ல. இதுதான் அவங்க இப்போ நான் வந்துட்டு பேசினப்போ அந்த நிலைமை இதுதான். ஓகே, நீங்க இப்ப முன்வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நீங்க முன்வைக்கிறீங்க. அதாவது அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பரான மானிட்டரிங் இருந்தாலே இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சச் சிம்பிள் ப்ராப்ளம். அதாவது இது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை, ஆனா அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா அந்தந்த கான்ட்ராக்டர்ஸ் ப்ராப்பரா அவங்களுக்கு பே பண்றாங்களா அப்படிங்கறத கவர்மெண்ட் ஒரு மானிட்டரிங் பாடி வச்சு செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. அவங்களும் வந்து ஓரளவுக்கு அந்த கிளீனிங் மெட்டீரியலும் வாங்கி கொடுக்குறாங்களான்றதையும் வந்து கவர்மெண்ட் செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு கான்ட்ராக்டா ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னாலே கிளீனிங் மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே அவர் தான் ப்ரொவைட் பண்ணணுமே தவிர வேலை செய்யறவங்க வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவங்கள அந்த சூழலுக்கு தள்ளுறது வந்து யாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை எடுத்துட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இதை பின்னாடி போய் மானிட்டர் பண்ண தவறுகிற கவர்மெண்ட் ஏஜென்சி தான் இதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். ஓகே, சோ அடுத்த கேள்வி பாலின் கிட்ட இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த டாய்லெட்ஸ் வந்து இந்த ஃப்ரீ டு யூஸ் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிதான் வந்து அரசாங்கம் இவங்களுக்கு கான்ட்ராக்டர்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த பாட் அப்படின்ற மாதிரி இதுலயோ வேற ஏதாவது ஒரு ஸ்கீம்லயோ இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரீ டு யூஸ் டாய்லெட்ஸ் கொஞ்சம் கூட கண்டுக்காததுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க அதை பணம் வாங்கி கொண்டு அதை கட்டண கழிப்பிடமாக நிறைய மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ரிப்போர்ட் முன்வைக்குது. ஏன்னா அரசாங்கம் அதை வந்து கட்டண கழிவறையாக அனுமதிக்காத சூழலில் கூட ஒரு கட்டணம் இல்லாத கழிவறை கட்டணம் கட்டி போகக்கூடிய ஒரு கழிவறையாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களே வந்து அதை மாத்துறாங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதை நீங்க நேரடியாக பார்த்த அனுபவம் இருக்கா? பாலின்? ஹலோ, கேக்குதா பாலின்? இந்த கேள்வி உங்களுக்கு தான் கேட்டுச்சு. வெறும் இது வந்துட்டு வெறும் இந்த மாதிரி ஃப்ரீ யூஸ் பண்ற டாய்லெட் வந்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரி அங்கேயே வந்துட்டு யாராச்சும் பக்கத்துல இப்ப நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நிறைய ஸ்லம்ஸ் பக்கத்துலயும் நீங்க இந்த மாதிரி பாக்கலாம், இந்த மாதிரி நடக்கிற விஷயம். அண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கிற மக்களே வந்துட்டு இந்த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் யாருமே அதை பாத்துக்கிறது இல்லை. யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐ மீன் அதை வந்து கிளீன் பண்றதோ அப்படி இல்லை. அதனால பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களே வந்துட்டு அதுல முன்னாடி வந்து அவங்க கிளீன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி என்னெல்லாம் அதுக்கு தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதுல இருந்து இன்கம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இன்னவே இது நான் எங்க பாக்குறேன்னா எந்த ஏஜென்சி இந்த கான்ட்ராக்டர்ஸ் மூலியமா வந்து இது பண்றாங்கல்ல. ஏன்னா ஃப்ரீயா ஒரு இடம் இருக்குதுன்னா ஒண்ணு இந்த மாதிரி காசு வச்சு இது பண்றது ஒண்ணு, இன்னொன்னு மகாலட்சுமி சொன்ன மாதிரி நாங்க பார்த்த நிறைய இடத்த வந்துட்டு இப்போ சைதாப்பேட்லயே வந்துட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் சேர்ந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு இடமா, குடிச்சிட்டு சீட்டு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு இடமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்து அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே திரும்ப அதை வந்துட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட்டா மாத்தாங்க. திரும்ப ஒரு 15 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்ஷன் போனா திரும்ப எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு தான் வந்துருச்சு. நாட் ஜஸ்ட் பே அண்ட் யூஸ்ன்றது மட்டும் ஆக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஃபெசிலிட்டி அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பப்ளிக் டாய்லெட் வந்துட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறது இல்ல. ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு பப்ளிக் டாய்லெட் அவங்க கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டணும், ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டணும். அதுதான் உண்மையான அந்த பப்ளிக் டாய்லெட் ஏன் கட்டுறோம், அதோட பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுதா, கட்டுறது மட்டும் வேலை கிடையாது. கட்டுறதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஒரு ப்ராப்பர் இன்சார்ஜ் நீங்க அங்க வைக்கிறீங்களா? நீங்க கான்ட்ராக்டர் இது பண்றீங்க, ஆனா அங்க ஒருத்தவங்க இருந்து டெய்லி கிளீனிங்கோ இல்ல மெயின்டெனன்ஸ் இது பண்ணிட்டு இருக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அது எதுவுமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பண்ணல. வெறும் பப்ளிக் டாய்லெட் கட்டுறதோட மட்டும்தான். அது வந்து இது வெறும் காமிச்சிக்கணும்ன்றதுக்காக பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இத்தனை பப்ளிக் டாய்லெட்ஸ் நாங்க கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காகன்றது இல்ல. வீடு கட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, வீட்டுக்குள்ள என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பண்ணா அந்த வீடு டெய்லி கிளீனா வச்சுக்கிறது ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரிதான் பப்ளிக் டாய்லெட்ஸும். சோ அது வந்து பண்ணாததுனால வந்துட்டு யாரு அங்க அக்கம் பக்கத்துல இருக்காங்களோ அது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி நீ பாட்டு கட்டின நீ பேருக்குன்னு இது பண்ணிட்டு போயிட்டேன்றதுனால அவங்க வந்து இத ஆக்சுவலா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய இடத்துல பக்கத்துல அந்த ஸ்லம்மோ இல்ல அங்க இருக்கிற ஒரு வயசான பாட்டியோ இல்ல ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆண்டி அவங்க வந்துட்டு அதை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கு கிளீன் பண்றது
பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்குறது அந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. சோ இதோட ப்ராப்ளம் வந்துட்டு யாரு கட்டுனாங்களோ அவங்க மேலதான் நான் இத போடுறேன். ரைட், ஓகே, சோ வெல் செட். சோ உன்னை கட்டி கொடுத்துட்டா அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகாம அதை ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் செய்ய தவறுனதுனாலதான் வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அருமை. மகாலட்சுமி, உங்களுக்கு இந்த கேள்வி. நீங்க வந்து அந்த பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் ஹேஷ்டேக் போட்டு ஒரு மீடியா கேம்பெயின் பண்ணிருக்கீங்க. 100 Day பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் ஒன்று பண்ணிருக்கீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. So what did you do in that public toilet challenge? அது வந்துட்டு நாங்க இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்றத விட ரேடியோ சிட்டி ஆர்டி ராஜவேல் நாகராஜ்ன்றவர் வந்துட்டு ஒரு நாள் ட்ரிப்ளிக் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தார் போல. அப்ப அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, என்னது ஏதோ ஒரு பப்ளிக் டாய்லெட்டை பார்த்திருக்காரு. அவர் பார்த்துட்டு என்ன யோசிச்சிருக்காரு, என்ன இது பப்ளிக் டாய்லெட் வந்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசிச்சிருக்காரு. என்னவோ ஒருவேளை அவர் யூஸ் பண்றதுக்காக யோசிச்சாரா இல்ல என்னன்னு தெரியல. அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஏன் வந்துட்டு இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் இப்படி இருக்கு, நம்ம எல்லாருமே டாக்ஸ் பே பண்றோம், ஒரு நல்ல சிட்டிசனா தானே நடந்துக்கிறோம், ஏன் வந்துட்டு ஒரு நம்ம அவசரத்துக்கு, அதுவும் எப்பவுமே இல்ல ஒரு தடவைக்காச்சு அதுல போறதுக்கு அதுல ஒழுங்கா இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சப்போ அவர் கண்டிப்பா இல்ல. அவர் கண்ணு எதிர்க்க ஒரு டாய்லெட் ரொம்ப மோசமா இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துலயே ஃபேஸ்புக் லைவ் போனாரு. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு டாய்லெட் இவ்வளவு மோசமா இருக்கு, இது வந்துட்டு அவருக்கு டாய்லெட் இருக்கு ஓகே, பட் டாய்லெட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால இது கண்டிப்பா வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். பிளஸ் அவேர்னஸ் மட்டும் இல்லாம இதை வந்துட்டு பார்த்தா யாராச்சும் சரி பண்ணுவாங்கல்ல அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கவும், இந்த வீடியோ பாக்குறவங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்களும் சரி, நீங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு டாய்லெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பாக்குறப்போ ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பிக்சர் எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு மக்களிடையே தெரியப்படுத்துவோம். இது வந்துட்டு ஏன் இப்படி இவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்ககிட்ட ரீச் பண்ணாரு. எப்படியோ அவருக்கு கான்டாக்ட் கிடைச்சு எங்ககிட்ட இருந்தாரு. அப்புறம் நாங்களும் அவரும் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு நாள் பேசினப்போ ஓகே நம்ம ஏன் வந்துட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் சொல்லிட்டு ஒரு 100 days பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணோம். அதுக்கு ரேடியோ சிட்டி வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷோ பண்ணி நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு அந்த 100 days கேம்பெயின். இதுதான் இது வந்துட்டு அவரோட சப்போர்ட்ல ஸ்டார்ட் ஆனதான் இது. ஓகே, கிரேட். அண்ட் பாலின், இந்த அன்ஹாப்பி விமென்ஸ் டே அதுவும் ஒரு மீடியா கேம்பெயின் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் படிச்சேன் அந்த ரிப்போர்ட்ல. சோ வாட் டிட் யூ டு அன்ஹாப்பி விமென்ஸ் டே, அந்த கேம்பெயின் பத்தி சொல்லுங்க. அது வந்து ட்விட்டர்ல வந்து நாங்க ட்ரெண்ட் ஆகணும் அந்த ஹேஷ்டாக். ஏன்னா விமென்ஸ் டேன்றது நீங்க ஆக்சுவலா இன்னும் எல்லா நாளும் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு அகேன்ஸ்ட் விமென். நீங்க வந்து பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, லைக் இப்போ அபியூஸா இருக்கட்டும், ரேப், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறாங்க. ரொம்ப விமென்க்கு டினை ஆகுற நிறைய பேசிக் விஷயத்துல ஒண்ணு வந்து நான் டாய்லெட் இதுவா சொல்லணும். ஏன்னா வந்து fortunately or unfortunately men are having the privilege. எங்க வேணாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஓப்பன் டெஃபிகேஷன் அது என்ன மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ், ஃபார்ச்சுனேட் ப்ரிவிலேஜா அன்பார்ச்சுனேட் ப்ரிவிலேஜா எனக்கு சொல்ல தெரியல. பட் அது வந்து ஆம்பளைங்களுக்கு இருக்குது, அந்த இதுவும் வந்து பெண்களுக்கு இல்ல. இது வந்து பேசிக்கா இந்த விஷயம் கூட எங்களுக்கு இல்ல. அப்புறம் என்ன நீங்க விமென்ஸ் டே இது செலிப்ரேட் பண்ணி இது எங்கேயுமே இப்போ நீங்க அது கூட எங்களால பண்ண முடியலன்ற போது அந்த ஹாப்பி விமென்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அன்ஹாப்பி ஒன்லி. ஏன்னா நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு டினை பண்ணல, சின்ன குட்டி விஷயத்த கூட எங்க சொசைட்டில இருந்து எங்களுக்கு டினை ஆயிட்டு இருக்குன்றதுக்காக அது நாங்க வந்து ட்விட்டர்ல வந்துட்டு ட்வீட் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கின ஒரு இது ஹேஷ்டாக். ஓகே, சோ மீடியா கேம்பெயின்ஸ் நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் நீங்க பண்ணிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஆர்ஜே அவரும் ஒரு சைட்ல அவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அண்ட் மகாலட்சுமிக்கு இந்த அடுத்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். சென்னை கார்பரேஷன் அவங்களுடைய பணிகளை பற்றி, அந்த பணிகளை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய சுணக்கம் பற்றி வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வந்து பண்ணீங்க அப்படின்றத நான் அந்த ரிப்போர்ட்ல பாக்குறேன். அது ஐ திங்க் February 2018ல. சோ அந்த பிரஸ் மீட் உங்களுக்கு அதுல கிடைத்த படிப்பினை, அதனால் விளைந்த நன்மை தீமைகள் என்ன? பிரஸ் மீட் பண்ணோம், ஆனா அதுல இருந்து சக்சஸ் கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா ஏதோ பெருசா சொல்ல முடியாது. சக்சஸ் வந்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா இப்ப வரைக்குமே கிடைக்கல. ஹலோ, எஸ், ஓகே, சக்சஸ்ன்றது இப்ப வரைக்குமே கிடைக்கல. நன்மை என்ன அப்படின்னா வந்துட்டு நன்மையும் பெருசா எதுவும் சொல்ல முடியாது. பட் இது வந்துட்டு வெளியே போச்சு, ஒரு விஷயம் வெளியே போச்சு. ஏன்னா இது வெளியே போகணும், அப்பதான் வந்துட்டு 4 பேர் பாப்பாங்க, என்ன இது டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு ஊர்லயே நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தாட் வந்து யாராச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நாங்க இந்த பிரஸ் மீட்க்கு அப்புறம் வந்துட்டு சென்னை கார்பரேஷன் கமிஷனர் போய் மீட் பண்ணோம். அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தாரு, ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாரு. பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க எதிர்க்க திறந்து பார்த்துட்டு
திறந்து பார்த்துட்டு அதுல ஒருத்தர் வந்துட்டு பப்ளிக்ல யூரின் போயிட்டு இருப்பாங்க. அதை நாங்க போட்டோ எடுத்து அதுல போட்டிருப்போம் அந்த ரிப்போர்ட்ல. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன இது நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் இது, இது வந்துட்டு இப்படி ஒருத்தவங்க போறதெல்லாம் புடிச்சு போட்டோ போட்டா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. பிரச்சனை என்னன்னா, ஒருத்தவங்க போறத வந்துட்டு போட்டோ எடுத்தது தப்புதான். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு நல்ல நல்ல நிலைமையில இருந்த டாய்லெட் அவர் பாட்டுன்னு உள்ள போறாரு. நிலைமை இல்ல, நம்ம ஊரை இந்த நிலைமையில இருக்குன்னு காமிச்சதுக்கே வந்துட்டு சில நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா எங்களுக்கு வந்துட்டு நன்மை இது தீமை இதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா சப்போர்ட் நிறைய இடத்துல இருந்து வந்தது. ஒரு இடத்துல கூட எங்களை டெய்லி பண்ணல. இந்த மாதிரி நீங்க பண்றது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி யாருமே பண்ணல. நிறைய சப்போர்ட் வந்தது, அநியாயத்துக்கு நல்ல நல்ல சப்போர்ட். ஆனா வந்துட்டு அது விளைவுன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அதுதான் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. நன்மைன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் கிடைக்கல. அவ்வளவுதான். ஓகே, நன்மைங்கிறது இன்னொரு விஷயம், ஆமா, நாங்க இந்த சென்னை கமிஷனர் அவருக்கு மட்டும் கொடுக்கல. நாங்க வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி, நெக்ஸ்ட் விசிகே, எம்என்எம், நல்லக்கண்ணு ஐயா சார், இவங்க எல்லாரையும் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு சார், நீங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட தேர்தல் அறிக்கையில இதை வந்து ஆட் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு பெரிய பெரிய இது மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம ஊர் எங்கேயோ போயிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னோம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னாங்க. ஆனா வந்துட்டு யாருதுலயும் நாங்க எதுவுமே பாக்கல. அதுதான். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய சைட்ல இருந்து ஒரு நல்ல எஃபர்ட் நீங்க வந்து புட் ஃபோர்த் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு பேரை ரீச் பண்ணி இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து பொதுமக்களான எங்களுக்கு, அதுல குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பெண்களே போய் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். சோ இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு ரிஜெக்ட் ஆக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவே வந்து நீங்க பண்ண ஆடிட் இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட கையில இவ்வளவு தகவல்கள் இருக்கு. இப்ப நம்ம இன்னும் பேச போற தகவல்கள் எல்லாமே நீங்க எடுத்ததுதான். So I think that is the best part of your audit அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கோ அல்லது எப்பவுமோ சென்னையில இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் பத்தி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு இந்த ஆடிட் தான் ஐ திங்க் இட் வில் பி ஒன் ப்ராப்பர் கைடு, என்ன இருக்கு கிரவுண்ட் லெவல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல கைடா உங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்வி வந்து அண்ட் ஐ திங்க் மகா கிட்டே தான் அடுத்த கேள்வியும் வருது. ஸோ இந்த ஆடிட் பண்ணதுக்கான ரிசர்ச் மெத்தடாலஜி, நீங்க என்ன மெத்தடாலஜி நீங்க யூஸ் பண்ணீங்க, டேட்டா எப்படி நீங்க கேதர் பண்ணீங்க? ஏன்னா 1351 பேர்கிட்ட இந்த டேட்டா ரெக்கார்டிங் வந்து நீங்க பண்ணி இருக்கிறீங்க. இதுல 843 பேர் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. சோ இந்த டேட்டாவை வந்து எப்படி நீங்க எடுத்தீங்க? இது ஏதாவது ஆன்லைன்ல பண்ணதா அல்லது இது ஃபீல்ட்ல களத்துல இறங்கி நீங்க பண்ணதா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரம்பூர்ல ஒரு கேம்பெயின் பண்ணோம். பெரம்பூர் கேம்பெயின்ல வந்துட்டு இப்ப பாலின் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருப்பாங்க. பெரம்பூர்ல வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டப்போ ஒரு 50 இருப்பாங்க அவங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா வந்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்துட்டு பெண்கள் ஆண்கள் மட்டுமே பிரிச்சுக்கிட்டேன். என்னோட அப்போ எனக்கு இருந்த அறிவுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சுட்டு ஆண்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு போயிருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா கண்ட்ரோல் பண்ணாம போறாங்களேன்றது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். பெண்களுக்கு வந்துட்டு டாய்லெட் இருந்தா நல்லா இருக்குமே இப்படின்னு தான் யோசனை தவிர பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் டயபெட்டிஸ் பேஷண்ட். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. இது வந்துட்டு எத்தனையோ வருஷமா வந்துட்டு சேர்த்து வச்சு அன்னைக்கு கொட்டின மாதிரி பேசினாங்க. நான் இந்த பக்கம் எங்கேயாச்சும் பஸ்ல போயிட்டு வந்தா கூட என்னால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுமா, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும், எப்படிமா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அவங்க கோவமா கேட்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு கோவம் வரல. சே எப்படி இப்படி ஒரு இருக்காங்க இவங்க நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கோம் பாருங்க நம்ம ஊர்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால பேஷண்ட்ஸ்க்கும், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி, இந்த டாய்லெட்டோட அவசியம் அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, அது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. நான் வந்துட்டு क्वेश्चन மாறிட்டேனா இல்ல, நான் கேட்டது என்னன்னா நீங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க, ஆன்லைன்ல பண்ணீங்களா அல்லது நேரடியா? ஓகே இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரம்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிளிங் ஆடிட். இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஜோன்ல இருக்க ஒரு சில டாய்லெட் மட்டும், ஒரு சில டாய்லெட் இல்ல, அந்த ஜோன்ல ஒரு 10 டாய்லெட் கொஞ்சம் சுத்தி இந்த ஜோன்ல ஒரு 10 டாய்லெட் அந்த மாதிரி தான் எடுத்துமே தவிர ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. எங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள போயிட்டு நாங்களே கேதர் பண்ண நாலேஜ் மட்டும் தான் எங்களுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிளிங் ஆடிட், அதாவது நாங்க இதை ஆடிட்டா தான் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பண்ணிருக்கிறது சாம்பிளிங் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஒரு பெரிய ஆடிட் வந்துட்டு ஒன்னு பிக்ஸ் பண்ண. எப்படின்னா 3 monthsல இத்தனை டாய்லெட்ஸ் இத்தனை பேரு கண்டிப்பா முடிக்கிறோம். எல்லா டாய்லெட்டுமே சென்னையில இருக்க எல்லா டாய்லெட்டுமே வந்துட்டு இந்த ஆடிட்ல வந்துட்டு கவர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு இப்போ 4 சொல்லியிருப்பேன். இந்த 4த்துலயுமே வந்துட்டு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து தான் வந்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சது.
எப்படின்னா வந்துட்டு என்கிட்ட இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குன்னா அதை நான் அவங்களுக்கு அனுப்புவேன், பாலின் அவங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டு இது வந்துட்டு அதுல வயசுலாம் குறிப்பிட்டு இருக்கும். ஆனா வந்துட்டு என்னன்னா போன் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அதை வந்துட்டு லிங்க் உள்ள போயிட்டு யூஸ் பண்ண முடியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும். ஆனா போன் இல்லாதவங்களுக்கு தான் மெயினா வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஊர்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க எப்பெல்லாம் டாய்லெட் போவோமோ அப்பெல்லாம் அந்த ஃபார்மை நாங்களே ஃபில் பண்ணுவோம். அந்த டாய்லெட் கிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்போம், அக்கா நீங்க உங்களுக்கு எப்படிக்கா இருக்கும், இதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நாங்களே ஃபில் பண்ணி வாங்கி வச்சுப்போம். இப்படிதான் வந்துட்டு மொத்தமா கேதர் பண்ணது டீடைல்ஸ் எல்லாமே. ஓகே, தட்ஸ் நைஸ். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஆன்லைன்ல நீங்க வாங்கினது இதுல எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? ஒரு பெர்சன்டேஜ் சொல்ல முடியுமா? ஆன்லைன்ல இவ்வளவு பேர்கிட்ட வாங்கணும், நேரடியா களத்துல இவ்வளவு பேர்கிட்ட வாங்கணும், ஏதாவது ஆன்லைன்ல வாங்கினது அதிகம். ஆன்லைன்ல வாங்கினது அதிகம். ஓகே, களத்துல வந்துட்டு வாலண்டியர்ஸ் மட்டும் தான் வாங்கணும். சரி, வாலண்டியர்ஸ் நேரா போயிட்டு வாங்குறதுனால அது கொஞ்சம் கம்மி. பட் எப்படி சொல்றேன்னா ஈக்குவல்னு சொல்லலாம், பட் அதோட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் எப்படி வாங்கணும்னா, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட வாலண்டியர் வந்துட்டு மீரன் சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் 70 டாய்லெட்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு போட்டோஸா அனுப்பினேன். நான் கேட்டேன் எப்படி இவ்வளவு டாய்லெட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 10 பாக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த ஏரியால இருக்கவங்கள்ட்ட அவங்களே எடுத்து அனுப்ப சொன்னேன், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸ். அப்படி இருந்தா அவங்களும் ரெஸ்பான்சிபிளா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் நாங்க ஃபுல்லா வந்துட்டு இன்ஃபோஸ் கேதர் பண்ணோம். நாங்க இருக்க ஒரு 15 பேர் வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போய் கண்டிப்பா எடுக்க முடியும். அதனால இப்படி இல்லாம நாங்க கேதர் பண்ணது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒர்க்கை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இன்னும் ஒரு 10 பேர் அதுல உள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு, இன்னொன்னு அவங்களுக்குமே வந்து டாய்லெட்ஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் வெரி நைஸ். சோ பாலின் கிட்ட இந்த கேள்வி, ஒரு டாய்லெட்ல நின்னுட்டு அல்லது ஒரு பர்டிகுலர் டாய்லெட் எப்படி யூஸ் பண்றாங்க, லேடிஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரியான தகவல்கள் பெறுறது. ஏன்னா எப்பயுமே நம்ம சமூகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம டேபுவா தான் பார்ப்போம். அப்ப பெண்களாக இருந்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்தை ஆண்கள்கிட்டயும் பெண்கள்கிட்டயும் நீங்க வந்து இந்த டாய்லெட் எப்படி யூஸ் பண்றீங்க, டாய்லெட்ல முக்கியமா நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணும், ஏன் இல்ல அப்படிங்கிற கேள்விகளை கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சா? How did you handle it? பேசிக்கா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் டூ யங். இதெல்லாம் 3 வருஷம் ஆக போகுது இதெல்லாம் நாங்க பண்ணி. ஃபர்ஸ்ட் அந்த ஷைனஸ்ன்றது எங்களுக்கே இருக்கும். எங்களுக்கே வந்து கேக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப கூச்சமா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நாங்க போயிட்டோன்னே இந்த எடுத்துட்டோன்னே எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ். இப்ப நான் மெயினா எனக்கு இருந்தது இந்த ஆடிட்டோட இந்த பெரம்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க நாங்க இது பண்ணதுதான். அங்க வந்துட்டு எனக்கு எடுத்துட்டோடனே அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து வருது, அவங்க என்ன மாதிரி பதில் சொல்றாங்கன்றதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பெண்கள் வந்து இதை பத்தி ஓபன் அப் பண்ணாங்களோ, ரொம்ப ஆச்சரியமானது என்ன, ஆண்களும் அதை பத்தி நிறைய சொன்னாங்க. நான் கூடயே இருந்து பாத்திருக்கேன். என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி இருந்திருக்கிறதா இருக்கட்டும், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரின்றது வந்து அவங்க டைம் அந்த ஒரு நிமிஷம் சைன் போடதான். நாங்க வந்து வெறும் அந்த ஜஸ்ட் தான் சொல்லுவோம், இங்க பப்ளிக் டாய்லெட் இல்ல, அதனால நாங்க இங்க கட்டுறதுக்காக நாங்க இங்க சைன் வேணும், பப்ளிக்கோட சிக்னேச்சர் வேணும், இதுல சைன் மட்டும் போடுங்க சார் அப்படின்னு. அப்ப சில பேரு நின்னு அதை வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணாங்க. ஆமாமா இது மாதிரி தேவை, முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த பெரம்பூர் பஸ் போலயே வந்துட்டு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் இதுன்னு ஒண்ணு கூட ஆரம்பிச்சிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ல. சோ அதுவும் இருக்கும். ஆனா அதுவும் ஆஸ் யூசுவல் லாக் போட்டு தான் இருக்கும். அது வந்து அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க இது பண்ணும்போது இதுவும் பண்ணுங்க. சோ ரெஸ்பான்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வந்ததுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் வந்து இதை பத்தி ஓபன் அப் பண்ணாங்களோ, இதெல்லாம் நாங்க ப்ராப்ளம்ஸ் ஆப்வியஸ்லி நாங்களும் வேற பார்ட் ஆஃப் இட் பெண்கள்னு சொல்லும் போது எங்களுக்கான இந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல பிரச்சனை இருக்காது. பட் நானும் இல்ல மகாவன்னா நாங்க ஃபீல்டு ஒர்க்னு எல்லா வாட்டியும் வெளில போனோம்னா எங்களுக்குமே வந்து பப்ளிக் டாய்லெட் எந்த டாய்லெட்டுமே ஆக்சஸ் இருக்காது. சோ நாங்களே ஆபீஸ்ல இருந்து நாங்க ஆடிட்டுக்குன்னு கிளம்புறோம்னா ஆபீஸ்ல போயிட்டு தான் நாங்க கிளம்பி வெளில வர முடியும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு. பட் ஆண்கள் வந்து அவங்களும் நிறைய இத பத்தி ஷேர் பண்ணாங்க. அண்ட் நாங்க அங்க ஆடிட் பண்ணும்போது என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, இந்த கண்டிஷன்ல இருந்து இப்படி ஒண்ணு நடந்துச்சு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆச்சு, இப்போ இந்த யூஸ்ல அது இல்லன்றது வந்து நிறைய பெண்கள் வந்து ஓபன் அப், லைக் அவங்களுக்கு தெரியல. பட் அங்க இருந்து ஆட்டோ ஓட்டுற அண்ணாங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் அங்க சின்னதா கடை வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் வந்து இது பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இது பண்ணலாமா, இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை தான் இங்க இருந்துச்சு, பட் இது பக்கத்துல போனா அங்க ஒரு இது இருக்குதுமா, நீங்க அவங்க கிட்ட போய் பேசினீங்கன்னா இங்க தண்ணி வந்துருமா, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஜெனரல் பப்ளிக் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அவங்களோட அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் வந்து எங்களுக்கு வந்து ஓகே இதை கேட்கலாம் அப்படி. அண்ணா இந்த மாதிரி இருக்குதுண்ணா, நாங்க ஆப்வியஸ்லி அவங்களை அட்ரஸ் பண்ணும்போது அண்ணா அக்கா
அந்த கொஞ்சம் பெரியவங்கன்னா அம்மா அப்பா அந்த மாதிரிதான் நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். சோ அவங்க சொல்லும் பொழுதே வந்துட்டு அவங்க வந்து அந்த கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான், ஆமாமா இது ரொம்ப தேவையான விஷயமா, நல்ல வேலை நீங்க வந்து கேக்குறீங்கம்மா அப்படின்றதே. நாங்களும் கூச்சம் இல்லாம, அக்கா நீங்க வந்து இங்க நிக்கிறீங்களே டெய்லி வந்து இங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்க, நீங்க எப்பயாச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கும் போது அவங்களும் ஓபன் அப் பண்ணாங்க. சோ இட் வாஸ் மியூச்சுவல். அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு வந்து எங்களோட அந்த ஷைனஸ் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். ஓகே, தட்ஸ் லவ்லி. ஓகே, சோ இப்போ நேரடியா வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு நம்ம போயிடலாம். மகா, இந்த கேள்வி உங்களுக்கு. பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றது வந்து ஆமா நான் யூஸ் பண்றேன், இல்ல நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 85.88% பேர், 85.88% அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வி ஆர் வில்லிங் டு யூஸ், ஆனா எங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு காரணத்தினால வாண்டட் பட் நாட் யூஸ்டு, நாட் ஏபிள் டு ஃபைண்ட், ஐ ஆம் யூசிங், அதாவது பயன்படுத்துபவர்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு தேடுறவங்களும் நான் தேடினேன் ஆனா கிடைக்கலன்னு சொல்றவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா 85.88% வந்து இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு 10-15% தவிர மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பொது கழிவறையை தேடி போறவங்களாதான் இருக்காங்கிறது உங்களுடைய ஆடிட்ல இருந்து சொல்லுது. அப்போ ஒரு இதுல வந்து ஒரு 41% வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கிடைக்கல, எனக்கு நான் பப்ளிக் டாய்லெட் தேடினேன் கிடைக்கல, எனக்கு பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படல அப்படின்னு வந்து ஒரு 41% விமன் சொல்லியிருக்காங்க. விமன். ஸோ இது எதை காட்டுது? ஒண்ணு வந்துட்டு இப்போ பொதுவா வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் பொதுவா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவேன்னா மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு யூஸ் பண்ணா வந்துட்டு அது ஒரு தரக்குறைவான விஷயம்ன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா என்னோட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களே வந்துட்டு நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சேன். அந்த டைம்ல வந்துட்டு அது அந்த அந்த டாய்லெட்கே அவங்க போக மாட்டாங்க, எப்பவுமே போக மாட்டாங்க. அது வந்துட்டு எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ரீசெண்டா இல்ல, நாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து சொன்னாங்க தடவை அவளுக்கு ஸ்டோன் மா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய இது வந்துட்டு என்ன சொல்றது. அப்போ வந்துட்டு டாய்லெட்லாம் நல்லா இருந்தது, பட் என்னன்னா நம்ம போக மாட்டோம், ஏன்னா அதுல எல்லாருமே யூஸ் பண்றாங்க, பிளஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுன்ட்டு நம்மளே மைண்டுக்குள்ள வச்சுக்கிறது. அதனால நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணாம இப்படி ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க, வீட்டுக்கு மட்டும் தான், வீட்டுல இருக்க டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்றவங்க. ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு தேவை இருக்கு அதனால நான் யூஸ் பண்ணுவேன், கூச்செல்லாம் படமாட்டேன், ஆனா எனக்கு டாய்லெட் இல்ல அப்படின்றவங்க. டாய்லெட் இல்லைன்றவங்க எப்படி சொல்றேன்னா, இப்ப நார்த் மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் நிறைய இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அதே சவுத் சென்னை வந்தீங்கன்னா டாய்லெட்ஸ் ரொம்ப குறைவு. நம்ம பாத்துட்டோம்னா அது எப்படி சொல்றது, அது ஒரு அதிசயம் மாதிரி. நிறைய இடத்துல டாய்லெட்டே இருக்காது. இப்போ நீங்க வந்துட்டு ஆத்தம்பாக்கம்ல இருந்து கோவிலம்பாக்கம் போறோம்னா மேடவாக்கம் வரைக்கும் வச்சுக்கலாம், அங்க ஒரு 10 டாய்லெட் கண்டுபிடிச்சால ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அந்த சைட்ல டாய்லெட்டே இருக்காது. அந்த மாதிரி இப்போ இதுல வந்துட்டு சில பேர் வந்துட்டு டாய்லெட்ஸ் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க சவுத் சென்னையில இருக்கவங்களா இருக்கலாம். இது வந்துட்டு நம்மளே சொல்றதுதான். பிளஸ் நிறைய பார்த்திருக்கேன் பட் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வந்துட்டு அந்த டாய்லெட்ஸ் இருக்க இடமா இருக்கணும் கண்டிப்பா. அப்புறம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இது வந்துட்டு நார்த் சைட்ல இருக்கலாம், இல்ல மிடில் சென்னையில இருக்கலாம். இதுதான் வந்துட்டு மெயின் விஷயம். என்னன்னா இருக்கு பட் யூஸ் பண்ண முடியல, இன்னொன்னு இல்லவே இல்லை சுத்தமா அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. ஓகே ஓகே சரி. சோ அடுத்த கேள்வி வந்து பாலினுக்கு. பப்ளிக் டாய்லெட் வந்து நான் இன்னென்ன காரணத்தினால பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள், பெண்கள் இல்லை இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாருமே 3 விஷயங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க. நம்பர் 1 வந்து டாய்லெட் வந்து சுத்தமாக இல்லை, இது ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றாங்க. 2வது ரீசன் வந்து ஃபவுல் ஸ்மெல், கெட்ட வாடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு வந்து இந்த டாய்லெட்டை பயன்படுத்தினா உடல்நல கோளாறு ஏதாவது ஒண்ணு வரும்ன்ற அச்சத்திலேயே நான் வந்து இந்த மாதிரி பொதுக்கழிவறைகளுக்கு போகல. இந்த 3 காரணங்களும் தான் முன்வைக்கப்படுது ஒரு பப்ளிக் டாய்லெட்டை, ஒரு பொதுக்கழிவறையை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தாமல் போவதற்கான முக்கியமான 3 காரணங்கள். அப்ப இந்த சுத்தமின்மை தான் முக்கியமான காரணம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Why is the toilet not clean? ஆப்வியஸ்லி நாங்க இவ்வளவு நேரம் சொல்றதுதான், மெயின்டெனன்ஸ்ன்றது எந்த டாய்லெட்ஸுமே கிடையாது. நீங்க எந்த ஒரு பப்ளிக் டாய்லெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்களே தவிர அதுல மெயின்டெனன்ஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே வந்துட்டு இந்த இ டாய்லெட் மாதிரி கட்டினாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா, எங்களாலே கூட அந்த இ டாய்லெட் அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. நாங்க இது பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணது ஒரு விஷயத்துல பண்ணாங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ்க்காக இ டாய்லெட் கட்டினாங்கன்னா இ டாய்லெட் வந்து ஒரு யாராலையும் நிக்க கூட முடியாது.
என் ஹைட் வந்து 4'10" தான். ஓகேவா? அந்த என் ஹைட் வந்து கொஞ்சம் தான் பெருசு அந்த டாய்லெட்டோட இது. சோ எனி பர்சன் வாஸ் ட்ரைங் டு ஆக்சஸ் இட், அந்த ஹைட்டே பிரச்சனையா இருக்கும். சோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நார்மல் பப்ளிக் டாய்லெட்ஸ்னா எந்த மாதிரியான கிளீனிங் யாருமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ன்றது கிடையாது. இன்னொன்னு மக்களுக்கும் என்னன்னா, இப்போ நம்ம வீட்டு பாத்ரூமோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் அவங்க நம்ம அப்படின்னு இல்ல, நான் போறேன், நான் யூஸ் பண்ண, நான் வரேன், அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது கிடையவே கிடையாது இந்த இடத்துல. இன்னொன்னு விஷயங்கள் என்னன்னா, நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ்ல இப்போ கவர்மெண்டே வந்து வச்சு கொடுத்துற வந்து கதவு அந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த கதவு எல்லாம் கூட இருக்காது, அதெல்லாம் கூட பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. சோ ஒரு லேட்ச் கூட இருக்காது, கதவே இல்லாம இருக்கும் பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆக்சுவலா. இது வந்து கிரவுண்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அது கதவு வந்து அங்க பக்கத்துல எதுக்காச்சும் இப்போ கட்டி கொடுக்குற இடத்துல இருந்து என்ன பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, கதவெல்லாம் இருக்குன்னா அந்த கதவை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது வந்து நீங்க பெரிய லெவல் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இல்ல, இருக்கிறதையும் இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா இல்லன்றதுனாலயோ இல்ல, இப்போ நம்ம வீட்டு பாத்ரூம்னா நம்ம வந்து நம்ம வீட்லயே கூட நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு இல்லை, இப்போ நம்ம எவ்வளவு இதாயிட்டோம்னா நம்ம லைசால் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு பாக்கெட்ல இது வந்து வச்சிருக்கோம். சோ வி காட் யூஸ் டு தட் கம்ஃபர்ட். அந்த அளவுக்கு இது. சோ அந்த கம்ஃபர்ட்டே இல்லாம நீங்க வந்து ஒரு லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ்லயோ இருந்தா கூட பெண்கள் எல்லாரும் அங்க போகவே இருந்தா அது ஒரு காமன் நோஷனும் கூட. நிறைய பேர் யூஸ் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் இது பண்ணிடுறாங்க. கிளீனா இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ஸ்க்குமே யூஸ் பண்ணாததுக்கான காரணம் என்ன, அது ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் மைண்ட். ஓகே, இந்த பேர் பல பேர் யூஸ் பண்றாங்க. சோ அந்த இதுல அந்த பவுல்ல நான் உட்கார்ந்தா எனக்கு பிரச்சனை, எனக்கு இது பண்ணா பிரச்சனை அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரியான காரணங்களுக்காகவே அவங்க வந்து பவுல் ஸ்மெல் இருக்கிறது உண்மைதான். நீங்க நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ் நாங்க சொல்ற மாதிரிதான் கதவு கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, அது இடிஞ்சு ஒண்ணுமே. அதுல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவங்களோட பாய் அப்புறம் தலகாணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நீங்க சில பேர் என்னன்னா அதை கிளீன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்றது எப்படி அவங்க தங்குறதுக்கு யூஸ் பண்ற இடமா அளவுக்கு ஆயிடுச்சு. இது கவர்மெண்டோட பப்ளிக் டாய்லெட் தானே அப்படின்ட்டுலாம் இல்ல, சும்மா அங்க யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அவங்க ரெஸ்டிங் பிளேஸ், அவங்க சில்லிங் பிளேஸ் அளவுக்கு எல்லாம் பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆக்கிட்டாங்க. இதுதான் நாங்க போய் பார்த்தது இருக்கு. அந்த மாதிரி இது என்ன நீங்க நம்ம பேசினாலும் திரும்ப 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 பிரச்சனையோட ஆரம்ப புள்ளின்னா கட்டுனதோட அவ்வளவுதான். எந்த இடத்துல மெயின்டெனன்ஸ்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க வந்து அதோட பேசிக் மெயின்டெனன்ஸ்க்காக வந்துட்டு நீங்க ஒரு தொடப்பமோ இல்ல ஏதோ ஒரு பெனாயிலோ இல்ல ப்ளீச்சிங் இந்த மாதிரியானது வந்து கவர்மெண்ட் வந்து டைம் அண்ட் அகைன் அவங்க வந்து இப்போ வாரத்துக்கு இவ்வளவு மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுத்துடுறோங்க, இவ்வளவு ப்ளீச்சிங் பவுடர் இவ்வளவு வந்து இது கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்டுனதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க போனதுனாலதான் இது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால ஆப்வியஸ்லி எல்லா ப்ராப்ளமும் இப்ப வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ எனக்கு இப்ப நடுவுல இந்த ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்ப மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், அப்ப அரசாங்கம் வந்து எதுவுமே மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டே கொடுக்கறது இல்லையா? கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறாங்க தானே மெயின்டைன் பண்றதுக்கு, ஆனா மெயின்டைன் ஆறது இல்ல, அவ்வளவுதான். அத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மானிட்டரிங் இல்ல. ஓகே, அண்ட் அந்த சேனலும் வந்து பிரச்சனை. இப்ப அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அந்த கிளீனிங் அவங்க வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டான ஆள். மகா சொன்ன மாதிரிதான் வயசான பாட்டிங்க, வயசான தாத்தாங்க, அவங்களதான் வந்து கரெக்டா அவங்க டார்கெட் பண்றது. எங்க எப்படி கமிஷன் அடிக்கலான்றது மட்டும்தான் அவங்களோட பேசிக் இதுவே. எங்க எது கொடுத்தோம்னா மானிட்டரிங் பிக்ஸ் பண்றது பண்றாங்க. பட் அந்த சேனலையும் வந்து எப்படின்னா அது ஈஸியா என்ன சொல்றது, ஈஸியா ஏமாத்திடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள. இதுல இருந்து நம்ம காசு எடுத்துக்கலாம், பேசிக்கா அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வைக்கிற ஆட்கள் வந்து சரியான ஆட்கள் இல்லைன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஃபைன், காட் இட். சோ அடுத்த கேள்வி வந்து மகா கிட்ட. இது வந்து ரொம்ப எனக்கு அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பண்ணி குபீர்னு சிரிப்பு வந்த ஒரு விஷயம் இது. ஏன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்கிற பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னா 69.2%. டாய்லெட் பத்தல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 47.7%. இது எதை காட்டுது அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்ப ஆண்கள் வந்து அதிகமாக பொது கழிவறைகளுக்கு ஆக்சஸ் பண்றது இல்லையா, போறது இல்லையா? அவங்க வந்து ஓபன் டிஃபிகேஷனும் ஓபன் யூரினேஷனும் அவங்க ரொம்ப ஜாலியா பண்ணிட்டே இருக்காங்களா வழக்கம் போல அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா பத்தவே இல்லைன்னு பெண்கள் சொல்றாங்க. 50% பேரு இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டே பத்தலன்றாங்க. 70% ஆம்பளைங்க எங்களுக்கு போதும் போதும் இருக்கிறது போதுன்றாங்க. சோ வாட் இஸ் யுவர் டேக்? ஏன்னா ஆண்கள் வந்துட்டு பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போய் தேட மாட்டாங்க. அவங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்னா மெயின் ரோடு, சந்து இதுதான். அதனால அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது கெட்ட பழக்கம் நான் சொல்லவே மாட்டேன். வந்தா போகணும், அது மட்டும் தான் ஒரு விஷயம், நல்ல விஷயம். நீ பெண்கள் மாதிரி அடிக்க வச்சுட்டு எத்தனை பேர் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ல எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கு. அதனால
ஆண்கள் பண்றது அவங்க வந்துட்டு நல்ல டாய்லெட் இருந்தா அவங்க பாட்டுன்னு உள்ள போறாங்க. அதனால அதே வந்துட்டு இப்போ ஆண்கள் வந்துட்டு வெளியே போறாங்கன்னு சொல்றோம். அதே ஒரு பெண் போனா எப்படி நம்ம பார்ப்போம்? நம்ம ஊரே மோசமால பார்க்கும். அதனால அந்த கண்ணோட்டமும் நமக்கு இல்ல அந்த மாதிரி பாக்குறதுக்கெல்லாம். அதனால நம்ம வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு இப்படி சொல்றாங்கன்றத விட ஆண்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு அந்த புரிதல் இருக்கான்னு தெரியல. அதுதான். ஓகே, ரைட். இந்த கேள்வி நினைக்கிறேன், டாய்லெட்ஸ் வந்து ஏன் சரியா பராமரிக்கல, ஏன் மோசமா பராமரிக்கப்படல அப்படின்ற காரணங்களாக இந்த ரிப்போர்ட்ல வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது. சரியான கதவு இல்ல, அதனாலதான் டாய்லெட் சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி 24.35% பேர் சொல்லியிருக்காங்க. டாய்லெட் பவுல் அது வந்து உடஞ்சிருந்தது, கிளாக் ஆயிருந்தது, அதுல சிக்கல் இருக்குன்னு 50.85% சொல்லியிருக்காங்க. போதிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு 12.13% பேர் சொல்லியிருக்காங்க. ஓடும் நீர் வசதி, தண்ணி வசதியே இல்லை அப்படின்னு 12.65% ரெஸ்பாண்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து என்ன காரணம், டாய்லெட் பவுல் சரியில்லை அப்படிங்கறதுதான் வந்து முக்கியமான காரணமா, நான் என்ன காரணத்தினால மோசமாக டாய்லெட்ஸ் பராமரிக்கப்படுது அப்படின்றதுக்கு டாய்லெட் பவுல் தான் சரியில்லை அப்படின்றத சொல்றாங்க. இதுல பொதுமக்களுடைய பங்கு, ஏன்னா நம்ம பேசும் பொழுதே வந்து ஒரு சிவிக் சென்ஸ் வந்து நமக்கு இல்ல அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல, ஏன்னா ஒரு டாய்லெட் போனோம்னா அதை நம்ம ப்ராப்பரா ஒரு ஃபிளஷ் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த பேசிக் எட்டிக்வேட்டே வந்து நம்ம வீடுகளே இல்ல. நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயும் இது பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ப்ராப்பரா ஃபிளஷ் பண்ணாத ஆண் குழந்தைகள் வீடுகள் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. அப்போ ஒரு பப்ளிக் டாய்லெட்ல இவ்வளவு 50.85% பேரு டாய்லெட் பவுல் சரியில்லை, அது உடஞ்சிருக்கு, அது கிளாக் ஆயிருக்கு அப்படிங்கறத டாய்லெட் மோசமா பராமரிக்கப்படுறது அப்படின்றதுக்கான காரணமாக சொல்றாங்க. இதுல பொதுமக்களுடைய பங்கு என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பாலன். சொல்லுங்க பாலன். இதுல என்னன்னா திரும்ப நாங்க சொன்ன மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பேர் என்னன்னா இந்த பொதுமக்கள் வந்துட்டு பேசிக்கா ஒண்ணு என்னன்னா அவங்க எல்லாருமே சொல்றது என்ன, நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். மகாட்டு நீங்க முன்னாடி கேள்வியில வந்துட்டு பெண்கள் வந்து இது வந்துட்டு இத்தனை பேரு சொல்றாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்கா என்ன அது போய் யூஸ் பண்றதே கிடையாது யாருமே. ஓகேவா? என்னன்னா அது ஒரு காமனா வந்து சொல்லிட்டாங்க பப்ளிக் டாய்லெட் தான் நல்லா இருக்காதுன்றது. ஆப்வியஸ்லி ஆக்சுவலா இல்லதான், பப்ளிக் டாய்லெட்ஸ் எதுவுமே மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா இல்ல, எல்லாமே இருக்கு. பட் யூசபிள் பப்ளிக் டாய்லெட்ஸ்ன்றது இப்போ சிலது இருக்குது. ரொம்ப இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெரினால இருக்கும், மெரினா கடற்கரையில வந்துட்டு இங்க அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இப்ப நாங்க அங்க போய் பாக்குறதுல என்னன்னா மக்கள் பெண்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில யூஸ் பண்றது இல்ல. நிறைய என்னன்னா இதோட என்ன சானிடரி நாப்கின்ஸ் வந்து நிறைய ஒரு டிஸ்போஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் அங்க இல்லாததுனாலயா இல்ல அவங்களுக்கே மனசு வந்துட்டு எதுக்கு நான் அதை பண்ணணும்ன்றதுனாலயான்றது தெரியல. சானிடரி நாப்கின்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து அவங்க அப்படியேதான் போட்டிருப்பாங்க. சோ அவங்க வந்து என்னன்னா அடுத்து ஒருத்தவங்க வருவாங்க அதை கிளீன் பண்ணுவாங்கன்ற அந்த லெத்தாஜிக்னஸ்ன்றது தான் நாங்க பார்த்தோம். நான் போய் அந்த பப்ளிக் டாய்லெட் நான் ஆடிட் பண்ணும்போது எல்லாரும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. நிறைய பெண்கள் வந்துட்டு தான், ஏன்னா நான் போனது ஒரு சண்டேல போய் நாங்க ஆடிட் பண்றோம், நிறைய பெண்கள் வராங்க போறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அதான் கிளீன் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இது நான் ஃப்ரீயா தான் நான் பண்றேன், எனக்கு ஃப்ரீயா எனக்கு இருக்குது, நான் பண்றேன், யூஸ் பண்ணிட்டு வரேன், கிளீன் பண்றதுக்கு நான் ஆள் இருக்கான், அந்த ஆள் கிளீன் பண்ணணுன்றதுக்காகவே நான் குப்பை பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஆப்வியஸ்லி நான் நிறைய ஆண்கள் எனக்கு இதுல தெரியல, பெண்களை நான் சொல்லி பாக்குறது என்ன, அது அவங்களால கண்டிப்பா அவங்க போறாங்கன்ற போது ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு கவரோ அங்க ஒரு டஸ்ட்பினே இல்லைன்னா கூட அவங்களால அதை பண்ண முடியும். அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. அது வந்து பேசிக் பண்ணலாம். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னா someone is there to clean it, I can do it, I can do anything, because அது ஒருத்தவங்களோட வேலை, அவனுக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுக்காகவே நான் இது வந்து I will not do what I am supposed to doன்ற மென்டாலிட்டி அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப நீங்க அவங்களை பாத்தீங்கன்னா இது இப்படிதானே போட்டிருக்கலாமே அப்படின்னு. சில பேர் இன்னும் என்னன்னா அந்த ஃப்ளஷ் பண்றதுலயே வந்துட்டு இது நாப்கின்ஸ போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து என்ன, சரி அது வெளியில ஒரு குப்பை தொட்டி இருக்கும், பாத்ரூம்குள்ள அந்த ப்ரொவிஷன் இல்லைனாலும், அதாவது இந்த பப்ளிக் டாய்லெட்குள்ள அந்த ப்ரொவிஷன் இல்லைனாலும் வெளியே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அது கூட அவங்க வந்து இல்ல பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லாமே அந்த மைண்ட், நான் பார்த்த வரைக்கும் அதுதான் நான் பாக்குறேன். கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றதுதான் மெயின்டெனபிள் டாய்லெட்ஸ்ல இருக்கிற மக்கள் போய் யூஸ் பண்றவங்களோட மென்டாலிட்டியா இருக்கு. சோ இது வந்து
அது இட்ஸ் மோர் ஆஃப் அ சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி திங் தான். சோ நான் பயன்படுத்துறேன், எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற சென்ஸ் வந்து அவங்களுக்கு இல்ல. கிளீன் பண்றதுக்கு எப்படியும் ஆள் இருக்கும், அவன் செஞ்சுட்டு போறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இவங்க பிஹேவ் பண்றதா இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னு பாக்குறேன். ஓகே, அடுத்த கேள்வி வந்து மகா கிட்ட நான் முன்வைக்கிறேன். பெண்களை வந்து நீங்க கேள்விகள் கேட்கும் பொழுது நிறைய பெண்கள் வந்து அவங்க அதிகமாக பப்ளிக் டாய்லெட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு எதுக்கு தேடுறாங்க, அல்லது அங்க என்னென்ன தேவையாக இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றதுல 81.82% பேர் வந்து சானிட்டரி பேட் ஃபெசிலிட்டி அது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் ஃபெசிலிட்டி, நீர், அத மறுபடியும் ஓடுற தண்ணி அல்லது கிளீன் பண்ண தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு 70.45% சொல்றாங்க. யூரினேஷன் ஃபெசிலிட்டி ப்ராப்பரா இருக்கணும்னு 79.55% சொல்லியிருக்காங்க பெண்கள்ல. அப்போ இந்த இது மூணு தான் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய, நான் ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறேன்னா எனக்கு இந்த ஃபெசிலிட்டி வேணும்னு நான் தேடும்போது இது மூணும் அவசியம் இருக்கான்னு பார்ப்பேன். 1 சானிட்டரி பேட் ஃபெசிலிட்டி, 2 வாஷிங் ஃபெசிலிட்டி, 3 யூரினேஷன் ஃபெசிலிட்டி. இது மூணையும் இவங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னென்ன இருக்கு, இத வந்து என்னென்ன சிக்கல் இருக்கு, இந்த மூணையும் செஞ்சு கொடுக்கறதுல என்ன சிக்கல்? மெயின்டெனன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஒண்ணு வந்துட்டு வாஷிங் ஏரியா இருக்கு, நிறைய டாய்லெட்ஸ்ல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. கட்டுறப்போவே வந்துட்டு இந்த வாஷிங் ஏரியா வந்துடுது. பட் வாஷ் பேசின் நம்ம செப்பரேட்டா எதிர்பார்க்க முடியல. இங்க இருக்க டாய்லெட்ஸ் நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தொட்டி மாதிரி தண்ணி எப்பவுமே இருக்கு, நிறைய டாய்லெட்ல இருக்கு. அதனால வாஷிங் கண்டிப்பா இருக்கு. பிளஸ் யூரினேஷனும் ஓகே, நீ ஒரு ரொம்ப அவசரமா போனோம் அப்படின்னா அந்த டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கா. ஏன்னா அதாவது ஒரு ஃபுல் டோர்ல ஹாஃப் டோர் கீழே இருக்காது, பட் எதுக்கு அந்த டோர்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் டோர் இருக்கும். அதனால சில பேர் போயிட்டு வந்துருவாங்க, வாஷிங் இருக்கும் பிளஸ் பட் உன்னால வந்துட்டு உள்ள யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. பிளஸ் சானிட்டரி நாப்கின்ஸ் சொல்லிட்டு நான் எங்கேயுமே இதை வந்துட்டு நம்ம ஊர் டாய்லெட்ஸ்ல பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கண்டிப்பா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். So what I meant to say was sanitary pad vending machine மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வியை தான் நான் வச்சேன். இல்லையா, எங்கேயுமே அது கிடையாது. இல்ல, கண்டிப்பா இல்ல, இல்லவே இல்ல. டாய்லெட்டே இல்ல, அதான் நல்ல ஃபங்க்ஷனல்ல டாய்லெட்டே இல்ல. ஓகே ஓகே. சோ அடுத்த கேள்வி பாலின் உங்ககிட்ட இந்த கேள்வி, எங்கெங்கெல்லாம் பொது கழிவறைகள் தேவை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் பொழுது அதுலயும் டாப் 3 என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல வேணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய ரெஸ்பாண்டன்ஸ், அது நம்பர் 1. 2வது இடம் வந்து நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் பக்கத்துல நியர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. 3வதா கோயில்கள் பக்கத்துல, அதாவது வழிபாட்டு தலங்கள், சைட்ஸ் ஆஃப் வர்ஷிப் பக்கத்துல எங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் நிறைய தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல வந்து அந்த சின்ன கிராமங்கள்ல வேணும் அப்படின்னு அவங்க சொல்றதுல வந்து எனக்கு அது புரியுது. ஏன்னா சின்ன கிராமங்கள்ல பெரும்பாலும் வந்து எல்லா வீடுகள்லயும் இவங்க டாய்லெட்ஸ் வைக்கிறது இல்லை, அதனால பொது கழிவறைகளை அதிகம் பயன்படுத்தக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க, அது புரிகிறது. ஆனா இந்த பள்ளிகள் கல்லூரிகளை வந்து நிறைய பெண்கள் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சிக்கலா இருக்கு. ஏன்னா பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாத்துலயுமே பொது கழிவறைகள் இருக்கு, கழிவறைகள் அப்படின்றது ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப ஏன் பள்ளிகள் கல்லூரிகள் பக்கத்துல எங்களுக்கு பொது கழிவறைகள் வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க? என்ன காரணம்? பள்ளி கல்லூரியில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சஸ் இருக்குது போய் யூஸ் பண்றதுக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு பேரண்டா இருக்கிறேன், போய் ஒரு ஸ்கூல்ல, நீங்க நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அம்மாங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க, ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்க பாப்பீங்க, பெண்கள் எல்லாம். அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் இருக்காது. அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் உள்ள போய் யூஸ் பண்ண முடியாது, அது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். பட் வெளியில வந்துட்டு கூட்டு போறவங்களோ வரவங்களோ, மெயினா வந்துட்டு எங்க மதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன, இது பக்கத்துல இருந்துச்சுன்னா நாங்க யூஸ் பண்றதுக்கு இருக்கோன்றது எல்லாருக்கும். இப்ப எங்க நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்ன, காலேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் இருக்குமேன்றதுதான் மனசுல இருக்கும். பட் அது யாருக்கு அது யூஸ் பண்ண முடியும்? உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அவங்களால மட்டும் தான் அந்த ஆக்சஸ். நாட் பீப்புள் ஆர் ட்ரைங் டு இதை வந்து கூப்பிட்டு போறதோ வரதோ இல்ல வேற யாருக்கோ அந்த ஆக்சஸ் இல்லாதனாலதான் நிறைய பேர் இந்த மாதிரி கேக்குறாங்க அந்த லொக்காலிட்டி. ஓகே, சோ இது வந்து பேசிக்கா குழந்தைகளுக்காக கேட்கறது இல்ல, அங்கே போறவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளை பயன்படுத்தக்கூடிய மற்றவர்களுக்கு கட்டாயமா தேவையா இருக்கு. ஓகே, சோ அடுத்த கேள்வி வந்து நான் இந்த கேள்வி மகா கிட்ட முன்வைக்கிறேன். ஏன்னா இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்தது. ஏன்னா வில்லிங்னஸ் டு பே, அதாவது ஒரு கட்டண கழிவறையாக இங்க இருக்கக்கூடிய கழிவறைகளை மாத்தினா அது பரவாயில்ல மாத்திக்கலாம், கட்டணம் கட்டி நான் வந்து கழிவறையை பயன்படுத்த தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 88.4% இருக்கு. ஆனா அப்படி சொல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 79.5% தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப பெண்கள் கிட்ட இந்த சுணக்கம் ஏன் இருக்கிறது? மேபி ஒருவேளை இதுக்கு காரணம் வந்து அவங்க சம்பாதிக்கல அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குமா? ஆணுக்கு சமமாக அவங்க சம்பாதிக்கலங்கிறத ஒரு காரணமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்துதான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனலா சுத்தமா இல்ல அப்படின்றதுக்கு நான் பே பண்ணிட்டு அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவேன்
எனக்கு பே பண்ணா அட்லீஸ்ட் அது வந்துட்டு யூஸபிளா இருந்தா நான் கண்டிப்பா பே பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு 200 ரூபாய் இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த அவசரம்லாம் இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு நாளைக்கு போறப்ப 5 ரூபா கொடுத்துட்டு போகணும்னு சொன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வேணாம்னு தான் சொல்லுவாங்க. காசு போனா யாருதான் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே அந்த 5 rupees, பட் எல்லாருக்கும் அது ஓகேவான்னு கேட்டா நாட் ஓகே தான். இன்னொன்னு, இது வந்துட்டு எந்த மக்கள் அப்படின்னு கிட்ட இருக்கு. அதாவது சில பேர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல இது வந்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் பிளஸ் வெள்ளையும் போட்டுருக்கு கட்டண கழிப்பிடம் இல்ல, இது வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரைட் பத்தி பேசுவாங்க. அதனால இவ்வளவு பேர் இருக்கப்போ வந்துட்டு என்ன சொல்றது, அது கரெக்ட் தானே. அவங்களோட இதுல இருந்து எல்லாமே கரெக்ட். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் காசு கொடுத்து போவேன்னு சொல்லுவேன். சில பேர் கேட்டீங்கன்னா காசு கொடுத்து போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் அது ஃப்ரீ டாய்லெட் தானே ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மூணுமே கரெக்ட் தான் சொல்லுவேன். அதனால இது இது வந்து நம்ம அவ்வளவு குறுகிய இதுல நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். சோ அதே மாதிரி இதோடைய கூடவே இன்னொரு கேள்வி சேர்த்து நான் கேட்கறேன். இந்த சானிட்டரி பேட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக பப்ளிக் டாய்லெட்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 59.9% இருக்குது. இதே விஷயத்த வந்து வேணும் அப்படின்னு கேட்கிற ஆண்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 38.46% தான் இருக்கு. அப்ப இந்த ஆண்கள் கிட்ட பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை பத்தின ஒரு எம்பத்தி அப்படிங்கறதே வந்து கொஞ்சம் கூட இல்லையா, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப நான் முன்வைக்கிறேன். அதுதான் பதிலும். புரிதல் இல்ல. நிறைய பேருக்கு வந்துட்டு அது புரியுதுன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு, அதாவது ஒரு பொண்ணு ஏஜ் பண்றது கூட நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது. அதுலயும் சில பேர் வந்துட்டு அவ வெளியே இப்போ ஒரு அவங்க சைட்ல இருந்து சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்புறான்னா அவங்க வீட்லயே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ திடீர்னு வந்துட்டு அந்த நாளோட நடுவுல வரலாம், தெரியாம தான் நமக்கே தெரியாம தான் நமக்கு வரும். அதனால வந்துட்டு இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்துட்டு அவங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால ஓகே ஓகே. சோ அடுத்த கேள்வி வந்து நான் பாலின் கிட்ட கேக்குறேன். அதாவது ஒரு டாய்லெட்ல தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி எது வேணும், எது கட்டாயமாக டாய்லெட்ல வேணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது டஸ்ட்பின் கட்டாயமா தேவை அப்படின்னு 85.27% பேர் சொல்லியிருக்கிறாங்க. டோர் லாக் கட்டாயமா ஒரு தாழ்பால் வேணும் அப்படின்னு 66.6% பேர் சொல்லியிருக்காங்க. ரன்னிங் வாட்டர் ஓடுற நீர் வேணும் அப்படின்னு 61.1% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த டஸ்ட்பின் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தானே. இந்த டஸ்ட்பினை வைக்கிறதுலயும் அதை மெயின்டைன் பண்றதுலயும் இருக்கிற நடைமுறை சிக்கல் என்ன? ரொம்ப ஃபன்னியா எனக்கு ஆன்சர் பண்ணணும்னா, டஸ்ட்பின் எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்கிறது ஈஸியோ அதை எடுத்துட்டு போறதும் ரொம்ப ஈஸி. எப்படி இந்த டோரை விடாத மக்கள் டஸ்ட்பினையும் விடல. இதுதான் பிராக்டிகலா நீங்க போய் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு கதவை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போற விஷயம் அதையே அவங்க கழட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சுத்தி இருக்கிற மக்கள். டஸ்ட்பின் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு ஜஸ்ட் டேக் இன். அதாவது அவங்க வீட்டு பொருளா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனாலதான் வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு கைப்பெற கட்டுறாங்கன்ற உடனே அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்கிறாங்க. நாங்க வந்து அந்த விஷயத்துல இதை சொல்ல மாட்டோம். அதாவது ஸ்டார்டிங்ல வைக்கிறாங்க. பட் அங்க மக்கள் சுத்தி இருக்கிறவங்க அவங்க வைக்கிற லொக்காலிட்டின்றது இருக்குது. நிறைய எங்க இப்ப ஸ்லம்ஸ் பக்கத்துல வைக்கிறாங்க, சில மாதிரி இது பஸ் ஸ்டாப் பக்கத்துல வைக்கிறாங்கன்ற போது அங்க மெயின்டெனன்ஸோ இல்ல யாரும் பாத்துக்க இல்லைன்றனே அங்க இருக்கிறவங்க அவங்களோட யூஸ்க்கு என்னெல்லாம் அதுல யூஸ் பண்ண முடியுமோ எடுத்துடுறாங்க. அப்படிதான் டஸ்ட்பின்ஸும் அங்க இருந்து எடுத்துடுறாங்க. சேர்ந்து பேத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனாலதான் அது விட்டுடுறாங்க. அதையும் எடுக்க முடியும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் எடுத்துருவாங்க. அதனாலதான் இது நம்ம வெறும் கவர்மெண்டோ இல்ல இவங்களை மட்டும் நம்ம குறை சொல்ற விஷயம் கிடையாது. மக்களுக்கு மேல ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, கிரேட். சோ அடுத்த கேள்வி எண் 19 மகா. இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, பப்ளிக் டாய்லெட்ல சேஃப்டி. உங்களுடைய ரிப்போர்ட்டுடைய கன்க்ளூடிங் போர்ஷன்ல இதை நீங்க சொல்றீங்க. பப்ளிக் டாய்லெட் வந்து சேஃபா இல்ல அதனால நான் போறது இல்ல அப்படின்னு சொல்ற பெண்களுடைய எண்ணிக்கை 10% தான் இருக்கு. only 10% have reported that அன்சேஃபா இருக்குங்கிறதுனால பயமா இருக்குங்கிறதுனால நான் போறது இல்லைன்னு ஒரு 10% பெண்கள் தான் சொல்றாங்க. சோ இது என்ன காட்டுது? பொது கழிவறைகள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு நைட் டைம்ல டாய்லெட்ஸ் ஓப்பனா இருக்காது. அது ஏன்னா ஏன்றது வந்துட்டு 24 hours டாய்லெட் ஃபெசிலிட்டி நம்ம ஊர்ல இல்லவே இல்லை. இன்னொன்னு, நம்ம ஊர்ல வந்துட்டு 6 o'clock மேல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நடமாட்டம் வந்து குறைஞ்சிடும். அதனால அவங்களுக்கு அந்த யூஸ் பண்றதோட தேவையும் இருக்காது. அவங்களும் வந்துட்டு போய்
பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் தேட தேவையில்ல. அதனால பகல்ல வச்சு மட்டும்தான் வந்துட்டு இந்த சென்னையில இருக்க டாய்லெட்ஸ் வந்துட்டு இடப்பட முடியும். ஏன்னா நைட் யாரும் போக மாட்டாங்க. பட் கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் நைட்டு தேவை. ஆனா கம்யூனிட்டி, அதாவது இப்போ நான் இந்த தெருவுல இருக்கேன், எனக்கு இந்த டாய்லெட் என் வீட்டு இருக்குன்னா நான் போயிட்டு வருவேன். இல்ல என்னோட வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் கூட்டு போயிட்டு வருவேன். நான் அந்த ஏரியால தான் இருக்கேன், அதனால எனக்கு அந்த பயம் இருக்காது. அதே வெளியே இருந்து ஒரு பொண்ணு வரப்போ அது நைட்டா தான் பயம் இருக்கும். பிளஸ் நைட் நம்ம யாரும் வர மாட்டோம். அதனால டேவை வச்சு மட்டும் தான் வந்துட்டு இந்த சேஃபோ இல்ல அன்சேஃபையோ நம்ம இட போட முடியும். இன்னொன்னு வந்துட்டு சூழலை பொறுத்து இருக்கு. அதாவது இப்போ சைதாப்பேட் டாய்லெட் எடுத்துக்கிட்டா அங்க ஒரு டாய்லெட் இருக்கு, பாலின் சொன்ன மாதிரி தான். அந்த டாய்லெட்ல வந்துட்டு 7 o'clock ஆனா இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு வரவங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க. 9 மணிக்கு தண்ணி அடிப்பாங்க. இப்போ அந்த சைட்ல போறது கூட அந்த பெண்கள் வந்துட்டு பயப்படுறாங்க. அந்த மாதிரி டாய்லெட் பார்த்தா பயம் வரும். அதே கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வேற இடத்துல ரொம்ப எனக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல பயம் வராது. அதனால இது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும், அந்த சேஃபோ இல்ல அன்சேஃபோ. ஓகே ஓகே கிரேட். சோ அடுத்த கேள்வி வந்து பாலினுக்கு, அந்த கர்வ டாய்லெட்ஸ், ஜிஏஆர்வி டாய்லெட்ஸ், அந்த கர்வ் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அந்த கேல்வனைஸ்ட் இதுல பண்றது, இது வந்து விமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? அது ஏதாவது நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அதோட இது வந்து ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள் அந்த மாதிரி எல்லாமே பாக்குறாங்க. பட் உமன் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு இது ரொம்ப கம்ப்ளீட்லி உமன் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஏன்னா அது எல்லா பெண்களுக்கும் தேவையானது வந்துட்டு இப்ப எல்லாருமே பேசிக்கா யூரினேஷன் வந்து ஆண் பெண் அதுன்னு பாக்குறாங்க. அது தாண்டி ஒரு விஷயம் வந்துட்டு பெண்களுக்கு தேவைப்படுறது வந்து சானிடரி நாப்கின் ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லாம டிஸ்போஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் நம்ம டிராவல் பண்றதுல வந்துட்டு சானிடரி நாப்கின் நம்ம வச்சிருப்போம், நம்மளே நம்ம நிறைய பேர் கேரி பண்ணுவோம், நம்ம பேக்ல ஒண்ணு வச்சிருப்போம். பட் அதை தாண்டி நம்மளுக்கு என்னன்னா நம்ம டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த சானிடரி நாப்கின் ஃபெசிலிட்டி இல்லைனாலும் அந்த டிஸ்போசலுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். பட் கவர்மெண்ட் டாய்லெட்ஸ்ல அதுக்கான ஃபெசிலிட்டி பெருசா இல்ல. மீதி எல்லாமே இருக்குது. அது வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட். பட் விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்டா அது கம்ப்ளீட்டா இல்லைன்றதுதான் நான் பார்த்த வரைக்கும் இது பண்றது. ஓகே ஓகே. சோ இட்ஸ் நாட் விமன் ஃப்ரெண்ட்லிங்கிறது நீங்க கிளியரா சொல்றீங்க. ஓகே ஆல்ரைட். சோ கமிங் டு த நெக்ஸ்ட் क्वेश्चन, மகாலட்சுமி, நீங்க வந்து இதை ஃபினிஷ் பண்ணும்போது, இந்த ரிப்போர்ட் ஃபினிஷ் பண்ணும்போது முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் சொல்லி 5 விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து சென்னை டாய்லெட் மானிட்டரிங் போர்டு சிடிஎம்பி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறீங்க ஒண்ணு. ரெண்டாவது, அதிகமாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. மூணாவது, இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸ், மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸ் வந்து கட்டி தரணும்னு கேக்குறீங்க. நான்காவது, நாப்கின் வெண்டிங் மிஷின்ஸ், இதை வந்து எல்லா பொது கழிவறைகள் முன்னாடியும் வைக்கணும் அப்படிங்கறது நீங்க முன்வைக்கிறீங்க. அஞ்சாவதா, நீங்க வந்து ப்ராப்பர் கிளீனிங் மெட்டீரியலும் சேஃப்டி மெட்டீரியலும் அங்க இருக்கக்கூடிய கிளீனருக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்றீங்க. இது எல்லாத்த குறித்தும் ஒவ்வொரு பாயிண்ட் குறித்தும் எனக்கு தெளிவாக கொஞ்சம் அந்த சென்னை டாய்லெட் மானிட்டரிங் போர்டு அப்படின்றது நீங்க முன்வைக்கிறது, அந்த போர்டு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பெண்கள் ஃப்ரெண்ட்லியா டாய்லெட்டை இன்னும் எப்படி மாத்தலாங்கிறது உங்களுடைய என்ன சஜஷன் இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். If you forget, I can just come back on each point. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிடிஎம்பி, சென்னை டாய்லெட் மெயின்டெனன்ஸ் போர்டுன்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடிட், பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சைதாப்பேட், அதாவது நான் அப்போ சைதாப்பேட்ல இருந்தேன், எங்க வீட்டுக்கிட்ட ஒரு டாய்லெட் இருந்தது. அந்த டாய்லெட்டை வந்துட்டு நாங்கள் அதை சரி பண்ண பார்த்தோம். அப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்பரேஷன்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும். அந்த ரைஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அவங்க அடுத்த நாளே வந்தாங்க, கிளீன் பண்ணாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் அது பிடிச்சி போச்சு. அவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். பரவாயில்ல, சொன்னதுமே ஒர்க் பண்றாங்களே அப்படின்னு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரியல் இஷ்யூஸ்லாம் வந்தது. என்னன்னா, லைட் இல்லை, நைட் எல்லாம் போகணும்னா லைட் வேணும், பிளஸ் அதுல வந்துட்டு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, பிளஸ் உள்ள இருந்த பல்பெல்லாம் வந்துட்டு முன்னாடியே திருடிட்டாங்க. அதாவது இந்த வேலை எப்ப பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டாய்லெட் அந்த கம்யூனிட்டிக்கு வருது, அங்க ஆல்ரெடி ஒரு கான்கிரீட் டாய்லெட் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செட்டப் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு திறப்பு விழா பண்ணிருக்காங்க. திறப்பு விழா பண்ணிட்டு நிறைய பேர் போய் முன்னாடி நின்று போட்டோ எல்லாம் எடுத்தாங்களாம். இது அங்க இருக்கவங்க தான் சொன்னாங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு இந்த இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்களாம். ஏன்னா அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸபிள் தானே, எடுத்துட்டு போயிட்டு யூஸ் காலங்களை போட்டு நல்லா எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், அதனால அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொருள் எல்லாம் திரும்ப கொண்டு வர முடியல. இப்ப கார்பரேஷன் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம கிளீன் பண்றது மட்டும் தான் எங்க வேலை, தண்ணி வரணும்னா நீங்க மெட்ரோக்கு தான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, தண்ணி வந்துட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்துட்டு கரண்ட்டுக்கு பேசுறதா, கரண்ட் வந்துட்டு இபி போர்டு கிட்ட நீங்க போகணும், எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட, எங்க கிட்ட அது வரக்கூடாதுன்னு சொல்லி சுத்தியே விட்டாங்க.
ஒரே ஒரு சின்ன ஒரு டாய்லெட் செட்டப். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே ஒரு டாய்லெட் நீ வந்துட்டு யூசபிளா கொண்டு வரணும்னா அது ஒரு 10 பேர் கிட்ட போனா மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு அப்ப டாய்லெட்டுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் போர்டே இல்ல. அதனாலதான் வந்துட்டு இந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. இதுல வந்துட்டு ஒரு டாய்லெட் வந்துட்டு பக்காவா கட்டி முடிக்கிறது உள்ள இருக்க எல்லா செட்டப்ல இருந்து அது எப்போ பொதுமக்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா வருது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இது வரைக்கும் அது இல்லாம அதை மெயின்டைன் பண்றதுல இருந்து அதோட அது கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாத்துட்டு அது தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊத்துறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம சைட்ல இருந்து தான் வரணும். அதுக்குதான் இந்த சிடிஎம்டி சொன்னது. இன்னொரு விஷயம் என்னன்னா எக்மோர்ல வந்துட்டு ஒரு டாய்லெட் பார்க்க போயிருந்தோம். கமிஷனர் ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸா கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோர் கிட்ட ஒன்று இருக்கும். அதுக்கு பேக் சைடுல ஒரு டாய்லெட் இருக்கு, டாய்லெட். அதுல வந்துட்டு தண்ணி எப்பவுமே வந்துட்டு இந்த கார்பரேஷன்ல இருக்கவங்க வந்துட்டு ஒரு சில நாள் வந்துட்டு போட்டு விட்டு போயிடுவாங்களாம். போட்டு விட்டு போனா எதிர்க்க இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங் வந்து வாட்ச்மேன் வந்துட்டு ஓடி வந்து ஆஃப் பண்ணிட்டு போறான் எப்பயாச்சும் தண்ணி வரல. அப்படி இல்லைன்னா அவரே வந்துட்டு எப்பயாச்சும் தண்ணி போட்டுட்டு போறான். ஏன்னா இதற்கு ஆப்போசிட்ல தான் அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. பொதுமக்கள் யாராச்சும் வராங்களா இல்ல அந்த இடத்துல வந்துட்டு நரிக்குறவர்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க போல. அவங்க எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணவும் செஞ்சாங்க, யூஸ் பண்ண முடியல, வெளியவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவருக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டெய்லி போய் சுவிட்ச் ஆன் பண்றது சுவிட்ச் ஆஃப் பண்றது இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தார் போல. அவருக்கு தேவையில்லை, பட் அவருக்கு ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இதை வந்துட்டு ஒரு ஹோலா கொண்டு வரணும்னா ஒரு போர்ட் கீழே கொண்டு வந்தா மட்டும்தான் ஃபுல் ஒரு ஹோல் சிட்டியே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது சிங்கார சென்னை சொல்றோம். ஆனா சென்னை வந்துட்டு எப்ப சிங்கார சென்னையா ஆகும்னா நம்ம பாக்குறப்போ ஒரு ஊர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்பியரன்ஸ் தான். ஒரு ஊர் நல்லா இருக்கும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறத வச்சுதான் சொல்லுவோம். முதல்ல குப்பை இல்லாம இருக்கணும். அந்த குப்பை இல்லாம இருக்கணும்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் சென்னையில. அதனால டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் சென்னை வந்துட்டு சிங்கார சென்னை ஆகும். இதுதான் வந்துட்டு இந்த சென்னை மெயின்டெனன்ஸ், இந்த சென்னை டாய்லெட் மெயின்டெனன்ஸ் போர்டோட ஒரு மேஜர் ரீசன் ஏன் வந்துட்டு இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டா வருதுன்னா நம்ம போயிட்டு வந்துட்டு 10 பேர்கிட்ட இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு டாய்லெட் வேணும்னா கூட எப்படினாலுமே நமக்கு அது ஒரு நாளுக்குள்ளயாச்சும் சரியாகும். அப்பதான் அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு சைதாப்பேட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா நாங்க நிறைய பேர்கிட்ட பேசிருக்கோம் சைதாப்பேட்ல. அப்போ ஒரு அக்கா சொல்றாங்க, நான் வந்துட்டு காலையில 3 மணிக்கு தான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வருதோ இல்லையோ 3 மணிக்கு எழுந்து போகணும். எல்லாம் பாலத்து கீழே 6 மணிக்கு அப்புறம் போவேன். நான் வந்துட்டு என் கண் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு டெய்லி காலையில பார்ப்பேன். 6 o'clock வந்துட்டு நான் எப்பயாச்சும் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன். இந்த 6 o'clock போய் பால்கனி எட்டி பார்த்தா நிறைய பேர் நைட்டி போட்டுட்டு இந்த துணி எப்பவுமே எடுத்துட்டு போவாங்க, மூஞ்சில போடுறதுக்கோ இல்ல ஷால் மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு போவாங்க. ரயில்வே ட்ராக்ல போய் யூஸ் பண்ணுவாங்க. இது சைதாப்பேட்ல ரொம்ப காமன். அதுக்கப்புறம் தான் ரயில்வே ட்ராக்ல வந்துட்டு சைட்ல வால்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சாங்க அந்த இடத்த. உள்ள ரயில்வே ட்ராக்ல யாருமே என்டர் ஆகாதபடி. அங்க எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாய்லெட் இல்லாதனாலன்னு சொன்னா யாராச்சும் நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். என் வீட்டுல டாய்லெட் இருக்குன்றதுனால நான் போயிட்டு எனக்கு வந்துட்டு போர்டு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த போர்டு வந்தா ஊரே நல்லா இருக்கும், பிளஸ் மக்களும் வந்துட்டு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. பிளஸ் இந்த டாய்லெட் சென்னை திடீர் நகர் ஸ்லம் இருக்கு சைதாப்பேட். அந்த பாலத்துக்கு கீழே சைதாப்பேட்ல திடீர் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க எத்தனையோ குழந்தைங்க வந்துட்டு அங்க வீடு வந்துட்டு இடிக்கும் இருக்கும். அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அது அந்த பக்கத்து வீட்டுல இருக்க எல்லா குழந்தைக்குமே வரும். அங்க இருக்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 குழந்தையாச்சும் எஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த டாய்லெட் இல்லாதனால எப்படி சொல்றது நம்மளுக்கு தெரியல, பட் நிறைய விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு பின்னாடி கேடு விளைவிக்கிற மாதிரி. அதனால கண்டிப்பா சிடிஎம்டி வேணும். ஓகே, சோ அடுத்து விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சாரி இல்ல நோ ப்ராப்ளம். விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்றது இன்னொரு கருத்து நீங்க சொல்றீங்க. அது வந்து ஏன் எதுக்கு எப்படி வரும்? விமன் ஏன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா வந்துட்டு விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்னா சானிட்டரி வெண்டிங் மிஷின்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு நார்மல் டாய்லெட்லயே நான் போயிட்டு வந்துடலாம். அதனால வந்துட்டு எனக்கு நான் பப்ளிக் டாய்லெட் ஏன் யூஸ் பண்றேன், நான் என் வீட்டுல இருக்க மாதிரி தான் என் பப்ளிக் டாய்லெட்டையும் யூஸ் பண்ண முடியும் ஒரு அவசர தேவைக்கு. அதனால அது கண்டிப்பா விமன் ஃப்ரெண்ட்லியா இருந்தா என்ன சொல்றது அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பயன்படுத்துறது என்ன சொல்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நான் சொல்ல முடியும். இப்போ நார்மலா ஒரு டாய்லெட் இருக்கு, அதுல வந்துட்டு நீ யூஸ் பண்ணிட்டு வரலாம், மற்றபடி வந்துட்டு உனக்கு நாப்கின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அந்த டைம் மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்காது. அதனால நான் அதை எதிர்பார்க்கறேன்னு சொல்லலாம். எனக்கு வந்துட்டு இதுவும் இருந்தா எனக்கு ஒரு நல்லது பண்ற மாதிரி அப்படின்னு எதிர்பார்க்கறேன். சோ இந்த நாப்கின் வெண்டிங் மிஷினையும் நீங்க சேர்த்து இதுவே சொல்லிட்டீங்க. சோ விமன் ஃப்ரெண்ட்லி அந்த டாய்லெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸும் வந்து நீங்க இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. அது இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸ்
ஓகே, இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு விமன் ஃப்ரெண்ட்லி டாய்லெட் தான் வந்துட்டு ஓகே இது இருந்தா எல்லாமே யூஸ் பண்ணலாமே, திருநங்கைகள் கூட யூஸ் பண்ணலாமே அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆர்கிடெக்ட் திருப்புர சுந்தரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட பேசினப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம வந்துட்டு இன்க்ளூசிவ் டாய்லெட்னு ஒன்று கொண்டு வரலாம், ஒரு கம்யூனிட்டியில ஒரு இன்க்ளூசிவ் டாய்லெட்னு கொண்டு வருவோம். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, திருநங்கைகளா இருந்தாலும் சரி, இல்ல திருநம்பியா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, டிசேபிள் அதாவது டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புளா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டு டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும். அதுதான் வந்துட்டு அந்த இன்க்ளூசிவ் டாய்லெட். இதை நம்ம ஒரு கம்யூனிட்டியில வந்துட்டு உருவாக்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியல. அது ஒண்ணுதான். பட் இன்க்ளூசிவ் டாய்லெட்ன்றது யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு டாய்லெட், உமன் ஃப்ரெண்ட்லி. ஆமா ஆமா, அது யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி. ஓகே. சோ அடுத்து அந்த கிளீனிங் அண்ட் சேஃப்டி மெட்டீரியல் கிளீனர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு வந்து உங்களுடைய சஜஷனா முக்கியமா முன் வச்சிருக்கீங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாட்டிங்களோ இல்ல தாத்தாங்களோ இல்ல அங்க வேலை செய்யறவங்கள வந்துட்டு கையில எதுவுமே போட மாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கையிலயோ சரி காலையிலயும் சரி வெறும் தொடப்பம் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இந்த தொடப்பத்துக்கு கூட அவங்களுக்கு என்ன தேவை, மாஸ்க் தேவை, கிளவுஸ் தேவை, பூட்ஸ் தேவை. இது எதுவுமே இல்லாம அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கோம். இது கார்பரேஷன் சைட்ல இருந்து பண்ண வேண்டியது. இன்னொன்னு வந்துட்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்துட்டு எப்பயோ அபாலிஷ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க வாயிலே. ஆனா வந்துட்டு அதுக்கான வந்துட்டு இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, பட் எல்லாமே இருக்கு, மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஏன் வந்துட்டு நம்ம ஊர்ல அதை கொண்டு வர மாட்டாங்கன்ற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கு. அதை கொண்டு வந்தா எத்தனை பேர் வந்துட்டு இறந்திருக்க மாட்டாங்க, எத்தனை மலைக்குழி மரணங்கள் இல்லாம இருந்திருக்கும். அது வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு கார்பரேஷன் சைட்ல இருந்து பண்ண வேண்டியது. ஆனா வந்துட்டு ஒரு இப்ப பிளாக்கேஜ், ட்ரைனேஜ் சீவேஜ் பிளாக்கேஜ் இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் வந்துட்டு ஒரு மெஷினை தான் வந்துட்டு பில்ட் பண்ணுமே தவிர, அதான் மனுஷங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை போய் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அந்த மெஷின்ஸ் எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு மெஷினை வந்துட்டு வாங்கி வச்சுட்டு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு மெஷின் வச்சிருக்காங்க. மெஷின் இல்லாமலாம் இல்ல, ஒரு மெஷின் இருக்கு. ஆனா அந்த மெஷினே வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மெஷின் இருக்கிறதுனால நாங்க அந்த இடத்துக்கு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லவே கூடாது. அதனால உனக்கு என்ன தேவையோ அந்த டைம்க்கு அது உதவுற மாதிரி தான் நீங்க மிஷின்ஸோ இல்ல எல்லாமே வச்சிருக்கணும். அதனால இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கவர் ஆனாதான் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, எங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. யூசர் ஆனா நம்மளுக்கும் சரி, கிளீனர்ஸ் ஆனா அவங்களுக்கும் சரி. இதுதான். ஓகே. சோ அடுத்த கேள்வி, ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு தூரம் இந்த ஆடிட் பண்ணி, இந்த ஆடிட்னால நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்கான ஒரு பணியாக நீங்க வந்து பெரம்பூர்ல வந்து அந்த டாய்லெட் நீங்க முன்னெடுத்துக்கிறீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. அது வந்து அதுல எழுதும் பொழுது நீங்க அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு என்ன தெளிவா குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, மாத்தி ஜோனல் ஆபீசர்கிட்ட போனா ஜோனல் ஆபீசர் நீங்க போய் எம்எல்ஏவை பாருங்கன்னு சொல்றதும், எம்எல்ஏ திருப்பி இந்த பக்கம் திருப்பி அனுப்புறதும். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து ஒரு ஆடிட் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த ஆடிட்டோடைய ரிப்போர்ட்லயோ அந்த ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்றீங்க. ஆனா அது போக நீங்க அடிஷனலா இதை வந்து நீங்க ஒரு மீடியா கேம்பெயின் மாதிரியும் ஒரு தனியா ஒரு கேம்பெயின் மாதிரியும் இதை நீங்க எடுத்து செய்றீங்க. நம்ம இவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட்டையாவது நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஏரியாவில் அப்படின்னு ஒரு முயற்சியாக நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுல ஆனா எக்கச்சக்கமான சிக்கல்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அந்த பெரம்பூர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எனக்கு யாராவது ஒருத்தர் நீங்க சொன்னாலும் சரி அல்லது அவங்க காலின் சொன்னாலும் சரி, யார் சொல்றீங்க? காலின் வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, காலின் பேசுங்க. காலின் சொல்லுங்க. பெரம்பூர் வந்துட்டு என்னன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம என்னன்னா டீமா வந்துட்டு ஒரு வாட்டி ஓப்பன் நாங்க இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சோன்னே பெண்களும் ஆண்கள் எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாரும் உட்காந்து அது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு உட்காந்து பேசணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது பப்ளிக் டாய்லெட்ஸ் தானால அப்படின்னு. சோ நாங்க அதை கன்க்ளூட் பண்ணும்போது டாய்லெட்ஸ் ஆடிட் பண்ணலாம், சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் ஒரு தேவை, இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பப்ளிக் டாய்லெட் தேவைன்ற இடத்த நம்ம சூஸ் பண்றோம். அதுக்கு என்னன்னா பப்ளிக் தேவைன்றத நம்ம சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்திட்டு நம்ம வந்து வில் மூவ் டு த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், அந்த இடத்த ஒரு கட்டி கொடுக்கறதுக்காக வந்து நாங்க இறங்கணும். சோ நாங்க என்ன பண்ணோம், பெரம்பூர் பஸ் டிப்போ வந்து எடுத்தோம். ஏன்னா அது வந்து ஒரு நாளைக்கு அத்தனை பெண்கள் யூஸ் போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இல்லைன்றதுனால என்ன பண்ணோம்னா நாங்க அங்க 3 நாள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 days சைனிங் கேம்பெயின் நடத்தணும். 3000 சிக்னேச்சர் அட்லீஸ்ட் வாங்கிட்டு, ஏன்னா இத்தனை பேருக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்காக தொடர்ந்து 3 நாள் ஒரு மணி 2 மணி போல போவோம். அதுல இருந்து ஈவினிங் ஒரு 8 வரை இருக்கும். அங்க யூஸ் பண்ற பாசபைஸ் கிட்ட வந்துட்டு நாங்க வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டு அப்புறம் நாங்க வந்துட்டு அந்த லொக்காலிட்டியில இருக்கிற முனிசிபல் இதுல வந்து போய் இது பண்ணோம்னு போனோம். அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, இங்க இதுல வராது, இது நீங்க வந்துட்டு பஸ் டிப்போ கிட்ட கேக்குறீங்க, அதனால வந்துட்டு
டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும், நீங்க அதனால இந்த பல்லவன் போக்குவரத்து இது இருக்கும், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் சரின்னு அதுக்கு அங்க போனோம். அங்க போயிட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இது வரும், ஆனா வந்து இந்த இடத்துல கட்டி கொடுக்கறது எம்எல்ஏயோட ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்ட் வரும், நீங்க அண்ணனுக்கு எந்த கன்சர்ன் எம்எல்ஏவும் நீங்க அவங்க கிட்ட போங்கன்னு. அவங்க கிட்ட போகும்போது இன்னொரு இஓ கிட்ட போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்ல நீங்க இங்க வரக்கூடாது, நீங்க ரிப்பன் பில்டிங் போனீங்கன்னா அங்க இதுக்கான கன்சர்ன் ஆபீசர் இருப்பாரு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு நல்லா தெரியும், ஒரு 8 மாசம் ஆச்சு, 6 to 8 மாசம் கிட்ட நாங்க டெய்லி அது நிறைய நாள் என்ன அந்த கன்சர்ன் அபிஷியல் ஒரு இடத்துல டைரக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த கன்சர்ன் அபிஷியலை போய் மீட் பண்றதுக்கு இந்த டைம் சொன்னா இந்த டைம் சொல்லுவாங்க. நாங்க காலையில 8 மணிக்கெல்லாம் போயிருக்கோம். நானும் மகாலா இந்த பெரம்பூர் பஸ் டிப்போக்கு இது பண்ணோம்னா அந்த பெரம்பூர் ஈஓ பாக்கணும்ன்றதுக்காக இங்க இருந்து நாங்க கிளம்புவோம் 8 மணிக்கு. அவன் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் இது பண்ணுவாங்கல்ல, நாங்க அங்கதான் போய் டீ காஃபி குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு அந்த அபிஷியல மீட் பண்றதுக்கு போவோம். கரெக்டா அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, இல்ல மேடம் இது இங்க கிடையாது, நீங்க அங்க போனோம் அப்படின்வாங்க. சோ எங்களால தொடர்ந்து 8 மாசம் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இருக்கோம். எனக்கு காலேஜ் 1:30 முடிச்சுன்னா காலேஜ் யூனிஃபார்மோட ரிப்பன் பில்டிங்ல அவரை பாக்குறதுக்கு போவோம். இல்லைன்னா வந்துட்டு திரும்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து சிக்னேச்சர் வாங்கணும், சோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அது நாங்க சைனிங் கேம்பெயின் நடக்கிறதுக்கே வந்துட்டு நாங்க வந்து போலீஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து சைன் வாங்கி கடைசியில நாங்க எங்களால என்னதான் பண்ண முடியும், இது பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இது பண்ணாங்க. இங்க அங்க இங்க அங்க இங்க அங்கன்னு மாத்தி மாத்தி அத்தனை அபிஷியல்ஸ் சாலிடா 6 to 8 months நாங்க அதுக்காக ஒர்க் பண்ணோம். அண்ட் அதுக்கான எல்லா சின்சியர் எஃபர்ட்ஸும் எடுத்தோம். இப்ப வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலா யார் ஹூஸ் ஆக்சுவல் கன்சர்ன் அத்தாரிட்டி இந்த பப்ளிக் டாய்லெட் பில்ட் பண்றதுக்குன்றது வந்து அந்த 8 மாசம் ஃபீல்டு ஒர்க்லயோ ரிசர்ச் ஒர்க்ல எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அதை எங்களால பண்ணவே முடியல. வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா 8 மாச காலம் நீங்க அலைஞ்சு கூட இங்க யாரு வந்து இதற்கான அதிகாரம் யார் கையில இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியலன்னா இட்ஸ் ரியலி சச் a sad state of affairs. அப்ப இந்த ஆடிட் பண்ணி இவ்வளவு தகவல்களை வந்து நீங்க பொதுத்தளத்துல நீங்க எடுத்து வைக்கிறீங்க. இது எதுவுமே எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த விளைலுக்கு இழைத்த நீர் மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் வேஸ்ட் இல்லையா? நீங்க இதை முடிச்சு 3 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த சாம்பிளிங் ஆடிட்டை நீங்க பண்ணி. ஆனா இது வந்து என்ன பர்பஸ் இது சால்வ் பண்ணி இருக்கு? which brings me to the next question. So do you think that this audit has achieved a sizable result? Yes or no? இது நீங்க சொல்லுங்க, அடுத்து நான் மகா கிட்ட வந்துடுறேன். இந்த ஆடிட் வந்து நாங்க ஒரு சரி இது பண்ணி நம்ம ஆடிட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நாங்க இது பண்ணோம். நாங்க அது எங்களால எவ்வளவு தூரம் அதை புஷ் பண்ண முடியுமோ அதை நாங்க புஷ் பண்ணோம். பட் இதோட ஃப்ரூட் வந்து வாஸ் இட் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இல்ல இன்னும் அதே இதுதான் இருந்துட்டு இருக்குது. அண்ட் பட் வெரி ரீசென்ட்லி இப்போ வந்து நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றது, நாங்க வந்து எல்லாம் அப்போ இருந்துட்டு இருந்தோம். அதாவது மகா சொன்ன மாதிரி டிஎம்கே இருக்கும், விசிகே இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்க இதை போய் கொடுத்தோம். அது எலெக்ஷன் டைம்னாலும் உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூட நீங்க இதை போடுங்க, இது வந்து ரொம்ப தேவையா இருக்கு, ஆனா கவனிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு வாரியம் தேவை அப்படின்றது வந்து நாங்க ரொம்ப இது பண்ணோம். பட் இப்போ வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. எங்க ஆடிட் வந்து இப்போ நாங்க நடந்து 2 வருஷம் ஆச்சு. பட் அதுக்கான இம்பாக்ட் அது கிரியேட் ஆச்சுன்னா ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் தெரியும், பண்ண வேற எதுவுமே ஒரு இம்பாக்ட் நாங்க எங்களால அது பண்ண முடியல. ஏன்னா நாங்க we tried our best, we pushed it, ரொம்ப புஷ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் அந்த சைடுல இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்தும் அது அந்த திரும்ப அந்த ரெஸ்பான்ஸ் வரல. இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து நான் பாத்துட்டு இருந்தேன், உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அந்த சேப்பாக் தொகுதியில வந்து அவங்க போய் பண்ண இது விஷயம் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் வேர் அப்ரிஷியேட்டிங். ஐ வாஸ் ஆல்சோ ஜென்யூன்லி ஹாப்பி அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க. பட் அது என்னன்னா அது ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நம்ம இவ்வளவு சர்ப்ரைசிங்கா அது பெரிய ஈவென்ட்டா நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த தொகுதி எம்எல்ஏன்றது அவங்க அதை பண்ணதான் செய்யணும், அதை பார்க்கதான் செய்யணும். பட் இப்போ நாங்க இந்த மாதிரி அவரோட இது பண்ணும்போது நான் நினைச்சேன், ஓகே திரும்ப நாங்க எங்களோட ஆடிட்டோ இல்ல ஏதாச்சும் கொண்டு போய் அவங்க கிட்ட இது பண்ணோம்னா சான்சஸ் ஆஃப் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு எஃபர்ட் நாங்க ஒரு ஸ்டெப் பாக்குறோம், ஓகே இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, அப்போ நம்ம திரும்ப மேபி ட்ரை பண்ணலான்ற ஒரு தாட் இப்ப வருதே தவிர இந்த 2 years இட் வாஸ் நெவர் ஃப்ரூட்ஃபுல். அது ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணலன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, நீங்க சொல்றத வச்சு இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை நீங்க இப்ப ரொம்ப அழகா நீங்க சொல்றீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ திங்க் ப்ராபப்ளி இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிற முக்கிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து அரசுடைய கவனத்துக்கு வந்து கட்டாயமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். யார் பார்த்துட்டு இருந்தாலும் அப்பா சாமி பார்த்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அண்ட் தி சேம் கொஸ்டின் டு மகா ஆல்சோ. மகா, கமிங் டு யூ. இந்த ஆடிட்னால ஏதாவது பலன் இருக்கா? என்ன பண்ணலாம்? வாட் நெக்ஸ்ட்?
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரம்பூர் இஷ்யூ பத்தி சொல்றேன். அந்த நாங்க சிக்னேச்சர் கேம்பெயின் போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு ஜோனல் ஆஃபீஸரை பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லாஸ்ட் டே, அதாவது நாங்க இதோட போவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அந்த நாள் வந்துட்டு பாலன் நானு இன்னும் சில பேர்லாம் இருந்தோம் அன்னைக்கு. அது வந்து ஒரு வீக்கெண்ட். நாங்க போயிட்டு இந்த மாதிரி ஜோனல் ஆஃபீஸரை மீட் பண்ணணும், அவர் தான் நாங்க இருக்கிறதுல பெரிய அதிகாரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் யாருமே வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணல. 1 மணி நேரம்லாம் ஆச்சு, 2 மணி நேரம்லாம் ஆச்சு. கடைசியில இது எப்படி ஆச்சுன்னா, பாலனுக்கும் உள்ள இருக்கவங்களுக்கும் ஃபைட்லாம் நடந்துச்சு. பாலன் வந்துட்டு உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஆள் இல்லையா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைலாம் போட்டாங்க. அது எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. இது எப்படின்னா, நாங்க போய் வெயிட் பண்ணோம். அவர் வந்திருந்தா பேசிட்டு ஏதோ ஒரு முடிவு வந்துட்டு முடியுமோ முடியாத சொல்லிட்டா நாங்க வந்திருப்போம். அதை விட்டுட்டு ஒரு ஃபைட் எல்லாம் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை கோவப்படுத்தி இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணாங்க அந்த பெரம்பூர்ல. கடைசி வரைக்கும் ஜோனல் ஆஃபீஸரை பாக்கல. நாங்க எல்லாரும் என்ன சொன்னா, அவர் வந்தாதான் நாங்க போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்தோம் அங்க சைட்ல இருந்தோம். அப்போ வந்துட்டு ஏஇ மட்டும் வந்தாரு. வந்துட்டு இது வந்துட்டு எங்க கிட்ட பேசக்கூடாதுமா, நீங்க வந்துட்டு டைரக்டா சென்னை கார்பரேஷன் போயிருங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கமிஷனர் ஆஃபீஸே போனோம். நான் கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல. இதுல விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாம் நிறைய விஷயம் பண்ணோம். ஆனா எங்களோட எல்லையை மீறி நாங்க நிறைய பண்ணோம். ஆனா எதுவுமே நடக்கல. அதுதான் இப்ப நீங்க ஆடிட்டை பத்தி கேட்டீங்கன்னாலும் நடக்கல. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா நடக்கல. எங்களுக்கு எப்போ வந்துட்டு இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு சென்னையில வந்துட்டு அக்சசிபிளா வருதோ அன்னைக்குதான் வந்துட்டு இதோட சக்சஸா பார்க்க முடியும். பிளஸ் இன்னொரு விஷயம்னா, சிடிஎம்பி வந்தாலுமே சரி, இப்போ எனக்கு வெறும் வந்துட்டு 4 டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தா மே டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும். மே டைம்ல தண்ணி வராத டைம் நம்ம ஊர்ல சென்னையில எல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ட்டு நம்ம யோசிக்கணும். நீ வந்துட்டு பொதுமக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருப்பியா குடிநீர், இல்ல வந்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ்க்கு தண்ணி கொடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு பாக்கணும். அதனால என்னென்ன டாய்லெட்ஸ், அதாவது சென்னை கார்பரேஷன் வந்துட்டு நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த பயோ டாய்லெட்ஸ் கொண்டு வர்றது, இ டாய்லெட்ஸ் கொண்டு வர்றது. இ டாய்லெட்ஸ் வந்துட்டு யூஸ் கொண்டு வந்த விஷயம். அதை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு அது என்ன சொல்றது, அது வேஸ்ட். இருந்தும் இல்லாததும் ஒண்ணுதான். பயோ டாய்லெட்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு உள்ள வந்துட்டு அந்த அது எல்லாத்தையுமே டைஜஸ்டர் எல்லாம் விட்டுருப்பாங்க. அதனால அது ஒரு நல்ல விஷயம். பட் அதுவும் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லை. அப்புறம் நம்ம டாய்லெட்ஸ் தான் ஒண்ணு. நம்ம டாய்லெட்ஸ் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு, அதாவது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சென்னை கார்பரேஷன் வந்துட்டு எதுவுமே பண்ணாம இல்ல, நிறைய ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு நிறைய நம்ம டாய்லெட்ஸ் இருக்கும். நம்ம டாய்லெட்ஸ் எப்படின்னா அதோட எட்ஜ்ல வந்துட்டு கர்வா இருக்கும். தூசிலாம் போய் அங்க செய்யறாரு. நீ வந்துட்டு ஒரு ஆளை வச்சு கிளீன் பண்றதுக்குலாம் வந்துட்டு தேவையில்லை அங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சென்னை கார்பரேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா அது எதுவுமே மெயின்டைன் ஆகல. அதனால இந்த சிடிஎம்பி வந்தா மட்டுமே வந்துட்டு ஒரு விஷயம் நல்ல விஷயம் வரும். பிளஸ் நீ இடத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் வந்துட்டு டாய்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து கார் டாய்லெட் சொல்லிருக்கோம். பட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண வந்துட்டு எங்களுக்கு இந்த மீல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் எனக்கு மறந்துட்டேன். விஷ்ணுபிரியா கரெக்ட். மீல் விஷ்ணுபிரியா வந்துட்டு அவங்க கிட்ட பேசணும் நாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஈகோசான்னு ஒரு டாய்லெட் சொன்னாங்க. அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றேன்னா, அதை நம்ம ஊர்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஈகோசான் டாய்லெட் நெக்ஸ்ட் வந்துட்டு, அதாவது நாங்க நெக்ஸ்ட் பண்ண அந்த பெரிய ஆடிட்ல வந்துட்டு இந்த ஈகோசானையும் வந்துட்டு யோசிச்சு வச்சிருந்தோம். ஓகே, ஈகோசான் கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஈகோசானோட அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, 2 பிட் இருக்கும் ஒரு டாய்லெட். அதுல யூரினல் தனியா இருக்கும், 2 பிட் இருக்கும். யூரினல் இல்லாம இது தனியா 2 பிட் இருக்கும். ஒரு பிட் க்ளோஸ்ல தான் இருக்கும், இன்னொரு பிட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுல ஃபீக்கல் மேட்டர்ஸ் மட்டும் தான் உள்ள போகும். நெக்ஸ்ட் அதை நீ வாஷ் பண்றதுக்கு அந்த பிட்லயே பண்ணக்கூடாது, வெளியே வந்து தனியா, அது வாஷிங் ஏரியா தனியா. அந்த பிட்ல செய்யற எக்ஸ்கிரீஷன் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, அதை வந்துட்டு நம்ம உரமா மாத்துவோம். ஒரு 6 months மட்டும் தான் அந்த பிட்டு ஃபில் ஆகிற மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம யூஸ் பண்ண அப்புறம் வந்துட்டு இந்த சாம்பல் சொல்லுவோம்ல, அந்த சாம்பல் எடுத்து அதுல போட்டுறோம். இந்த மாதிரி ஒரு 6 months ஆச்சுன்னா அது உரமாயிடும். நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம், அது உரமா மாறிடும். அதே இந்த பக்கம் இருக்க டாய்லெட் நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க போயிட்டு நெக்ஸ்ட் 6 months யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டாய்லெட்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம், தண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுல யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரே டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி 4 டாய்லெட் இருக்கு இந்த ஏரியாக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா சூழலுக்கு ஏற்ற டாய்லெட் தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே தேவை. என்ன தேவை இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும். 4 டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாரும் யூஸ் பண்ணிடுவாங்கன்ற விஷயம் வந்துட்டு இருக்கவே கூடாது. இதுதான் வந்துட்டு இந்த எப்படி சொல்றது, சிடிஎம்பி வந்தாலுமே சரி சூழலுக்கு ஏற்ற டாய்லெட்ஸும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை நான் சொல்லணும்னு நினைச்சது. ஓகே, கிரேட், அருமையா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் நம்ம கிட்டத்தட்ட நம்ம எழுதி வச்சிருக்கிற எல்லா கேள்விகளையும் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த ஆடிட்டை முன்னெடுத்த ஆகாஷ் மதி அவரை வந்து நான் தேங்க் பண்றேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சமூக விஷயம் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ஆண்கள் மட்டுமே அதிகம் போலச்சக்கூடிய ஒரு தன்னார்வல துறையில வந்து பெண்கள் நீங்க இதை முன்னெடுத்துட்டு போய் இதை வந்து நீங்க களப்பணியாக ஒவ்வொருத்தர்கிட்ட தகவல் சேகரித்து இதை நீங்க பண்ணதே வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது எல்லாமே வீணா போகக்கூடாது அப்படின்றது நான்
என்னுடைய ஒரு சின்ன எண்ணமாக இருக்கு. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆடிட் வந்து நடந்திருக்குது. இது ஃபர்தரா இது ஒரு சாம்பிளிங் ஆடிட் தான். ஆனா இது ஒரு ஃபுல் ஆடிட் பண்றதுக்கும் வந்து இந்த குழுவினர் வந்து தயாராக இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மறுபடியும் இதை அரசாங்கம் முன்னெடுக்கணும். மேபி இது உதயநிதி ஸ்டாலினுடைய காதுகளுக்கு போனாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த சென்னை டிராபிக் சென்னை டாய்லெட் மானிட்டரிங் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். தட் இஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க களத்துல இறங்கி நீங்க பண்ண வேலையில நீங்க கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு தனியா ஒரு வாரியம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாரியத்தை தமிழக அரசு வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். 1.5 மணி நேரமாக நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டே இருந்திருக்கிறீங்க 2 பேரும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு மகாலட்சுமி, பாலன் உங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஹெர் ஸ்டோரிஸ் கான்வர்சேஷன்ஸ்ல மறுபடியும் பேசுவோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் இதை வெளியே கொண்டு வந்து சொன்னதுக்கு. தேங்க்யூ. நாங்க பண்ண ஒர்க் வந்து நாங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க மறந்துட்டோம். அந்த இது இருக்குது, ஐயோ நம்ம அவ்வளவு ஒர்க் பண்ணோம், அது நடக்கவே இல்லைன்றது. திரும்ப ஒரு ஃபோரம் கிடைச்சு அது ஓபன் பண்ணி திரும்ப அதுக்கான இம்பாக்ட் அது கிரியேட் பண்ண முடிஞ்சா, அதுதான் இந்த இஷ்யூல ஒர்க் பண்ண எல்லா வாலண்டியர்ஸ்க்கான ஒரு திரும்ப கிடைச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கான ஒரு ஃபோரம் மேக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிரேட் மா, கிரேட். தேங்க்யூ சோ மச் மா. See you then. நன்றி.